எண்ணிறந்ததில்லை எழுகோ புரந்திகள கண்ணிறைந்து நின்று அருளுங்கற்பகமே நன்னியசி தேனூறு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற நானூறு மென்மெனத்தே. நாங்கள் திருக்கோவையாரில் இன்றைக்கு 13வது அதிகாரம் தொடங்குகிறோம். நேற்று 12வது அதிகாரம் முடிச்ச நாங்கள் 12வது அதிகாரத்தில் பாசம் ஆன்மா அறிவை விளங்க விட்டாது தடுத்து மறைத்து மெலக்கல்லில் இருவினை கயிற்றால் ஆர்த்தலின் அதனை தலை என்றார். தில்லியம்பலஞ்சூழ் தேசத்தன் என்பதற்கு தில்லியம்பலத்தை போல நாட்புறமும் சூழ்ந்துளொளி மயமாயின எனலாமாம். அன்பர் சாத்தியது புல்லிலை எருக்கமாயினும் வேண்டோர் என்னார். ஆகவே நறும் பூந்தலைய மேனியங்கும் சாத்தி சாத்தி இன்புறுறது தலைவி. அது நாங்கள் நேற்று படித்தது 12வது அதிகாரம் 12வது கிளவி கொத்து. இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது 13வது அதிகாரம். 13வது அதிகாரம் என்ன சொல்லுதாண்டா, பகற்குறி என்ற தலையங்கத்தில் தலைவன் தந்த தலைய, அதாவது பரிசு பொருள் தலைவி ஏற்குமாறு செய்த தோழி தலைமகனுடன் தலைவிய பகற்குறிக்கண் சந்திக்க. அதாவது வைத்தல் பகல் பகற்பொழுது, குறி குறிப்பிட்ட இடத்தில் சந்தித்தல். இது 32 துறைகள் இருக்குது இந்த 13வது அதிகாரத்தில். குறி இடங்கூறல். கொழு வாடிடத்தன்னல் வந்தளை எதிர்ந்தவள் ஆடிடத்தின் வியல்பு அறிய உரைத்தது. தலைவன் தந்த தலையை ஏற்ற தலைவி விளையாடுகின்ற இடத்தின் இயல்பை தோழி தலைவனுக்கு அறியும்படி சொல்லியது. வானுளை வாழம்பலத்தரசன் குன்றன்று வட்கிவையோன் தானுளையா இருளாய்ப் பிறனாப்பண் வந்தாரகை போல் தேனுளை நாகமலர்ந்து திகழ் பளிங்கான் மதியோன் காணுளை வாழ்வு பெற்றொங்களில் காட்டுமொர் பொழிலே. பொருள், ஆகாயம் வரை நுழையத்தக்க ஒளியாய் உள்ளவனாகிய சிற்றம்பலத்தாலின் மலை என்பதால் வெட்கப்பட்டு அதன் 4 புறமும் சூரியன் நுழைய முடியாத காரணத்தால் ஏற்பட்ட இருட்டில் நட்சத்திரங்கள் போல சுரபுன்னைகள் மலர்ந்து காட்சியளித்தன. அத்தைய காட்சி நிறைந்து பளிங்கு பாறையால் சந்திரன் வானிடத்துள்ள வாழ்வை விட்டுவிட்டு காட்டில் நுழைந்து வாழ்வு பெற்றால் போல பேரழகை கொண்டது வரிய பூஞ்சோலையாம். இதில் தலைவி விளையாடுகிறாள் என்று தோழி கூறினாள். வானுளை என்ற ஆகாயத்தின், வெய்யோன் என்ற சூரியன், பிறம் 4 பக்கம், தாரகை நட்சத்திரம், நாகமர பூக்கள், பளிங்கு பாறை. தத்துவ பொருள், சிவபெருமான் உலகினை கடந்து நிற்பவன் என்பதும் அவ்வாறாயினும் உயிர்கள் பொருட்டு உலகில் நின்று விளங்குவான் என்பதும் கூறப்பட்டன. ஆடிடம் படர்தல் படியுங்க. ஆடிடம் படர்தல். கொழு வந்தலை வதித்த வெண்டோடி பாங்கி நின்றமை தோழியோடு ஆடிடம் படர்ந்தது. கொழு என்று சொல்லுறது இந்த 7ஆம் நூற்றாண்டில தானாம் அந்த கொழு ஒன்று தொடங்கினது. 2 இது இருந்ததாம் 7ஆம் நூற்றாண்டில். இப்ப திருச்சிற்றம்பல கோவையார் தானே நாங்க படிக்கிறது, அது போல பாண்டி கோவையார் என்று ஒன்று இருந்ததாம். அப்ப அந்த அந்த அங்கதான் அந்த கொழு என்ற சொல்லு வந்தது. கொழு என்றா பழமையான உரை என்று சொல்லித்தான் அந்த அதையும் இப்ப இதோட சேர்த்து சொல்லிடும். அதான் இருப்ப இந்த படிச்ச கொள்ளு. தலைவனின் கமலா, ஒரு கேள்வி கமலா. பழமையான உரை என்றால் அது எதை பற்றின உரை? பழமையான உரைன்றது இப்ப திருக்குறள்ல இப்ப கவிதையில புது கவிதையும் இருக்குது, பழங்கவிதையும் இருக்குது. அப்ப அந்த பழைய உரை அதைத்தான் சொல்லி விளங்கு கமலா. பழைய உரை எதை பற்றி சொல்லுது? இந்த இது வருது பழைய உரை என்று இல்லத்தானே. பழைய உரைன்றது இந்த திருக்கோவையார்ட்ட 13ஆம் அதிகாரத்துல உள்ள 2ஆம் பாட்டுக்கு சொன்ன பழைய உரைதான். வண்டலை எதிர்ந்த அதுல முந்தின மக்களுக்கு இதை சொன்னோடனே அவை அவ்வளவு தமிழ் வெள்ளம பெற்றவை. இதை சொன்னோடனே அவைக்கு அது விளங்கும் அந்த கருத்து. பழைய உரை, அதான் பழைய உரை.
அத இப்ப போடேக்க அத பழைய ஒரு 7ஆம் நூற்றாண்டுல அது வந்தது. அப்ப அந்த பழைய இந்த உரைய சொன்னால் அந்த பாட்டின் பொருள் அவைகளுக்கு விளங்கிடும். அதைத்தான் நான் முதல் சொன்னேன். சரி, அதான். அதைத்தான் முதல் சொன்னேன். இந்த காலத்து எங்களுக்கு விளங்காது, அவைகளுக்கு விளங்கும். ஏனென்றா அந்த காலத்துல தமிழ் அப்படி தொல்காப்பியம், யாப்பிலக்கணம், தண்டி அலங்காரம் இருந்தது. அந்த தமிழுக்கு அதை படிச்சுதான் இதை படிப்பின. அதை படிச்சுதான் இதை படிப்பின. அப்ப அவைகளுக்கு விளங்கும். தலைவனின் தலையை கொண்ட வளைகளை அணிந்த தோழி நீண்ட தோள்களை உடைய தலைவியோடு விளையாடும் இடம் சென்றது. ஆடிடம் என்றா விளையாடும் இடம். புயல் வளர் பூசல் முன்னாடி பொன்னே பின்னை போய்ப்பொலியும் அயல் வளர் குன்றில் நின்று ஏற்றும் அருவி திருவுருவில் கயல் வளர் காட்கண்ணி போதரு காதரம் தீர்த்தருளும் தயல் வளர் மேனியன் அம்பலத்தான் வரை தன் புனத்தே. பொருள்: பொன்னே ஒத்தவளே, பொன்னை ஒத்தவளே, மீனை ஒத்த கண்களை உடையவளே. பொன்னைத்தானே, பவுனத்தான் அது சொல்லுது. பொன்னை, பொன்னை ஒத்தவளே, மீனை ஒத்த கண்களை உடையவளே, நீ போவாயாக. பிறவியால் வருகின்ற அச்சத்தை தீர்த்தருளுகின்ற உமையவளை ஒரு பாகத்தில் கொண்ட சிற்றம்பலநாதனின் திருமலையில் உள்ள சோலையினிடத்தே முதலில் ஊசலை ஆடிய பின்பு அருவி நீரை கையில் ஏற்றியும் பூக்கொய்தும் விளையாடுவோமாக என தோழி தலைவனிடம் கூறினாள். தலைவியிடம் கூறினாள். புயல் என்றால் மேகம் தழுவுகின்ற மலை. ஊசல் ஊஞ்சல். எற்றும் அண்ட எத்தி. கயல் அண்டா மீன். திருவுருவான அண்ட திருமகளை போன்ற உருவினை உடைய. காதரமண்டா பிறவி துன்பம். காதரமண்டா பிறவி துன்பம். தன் ஒளிர்ந்த. தத்துவ பொருள்: பொன் புனைவார்க்கு அணி செய்தல் போல சிவம் நுகர்வதற்கு இன்புருவாய் பெரும் போகம் விளைத்தலின் பொன்னே என விழித்தாள். அப்ப பொன் வந்து எல்லாத்தையும் கொடுக்கும் தானே. அது மாதிரி பொன் பிணைவார்க்கு அணி செலுத்தல் போல பொன்னில இருந்து எல்லா அணியையும் செய்யலாம். அது மாதிரி இந்த சிவத்தை அது சொல்ல பொன் புனைவார்க்கு அணி செய்தல் போலன்னு அழக கொடுக்குது. அது மாதிரி பொன் புனைவார்க்கு அணி செய்தல் போல சிவம் நுகர்வார்க்கு அந்த சிவத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு இன்புருவம் பெறும். அதான், அதாவது போகம். போகம்ண்டா சிவபோக நிலையில எப்படி நிப்பமண்டா நாங்கள் சிவஜோகம் கிடைச்சுத்தான் அந்த தசகாரியத்துல 10 இது வருது. அதுல சிவஜோகம் கிடைச்ச அப்புறம் இந்த போகம் கிடைக்கும். அந்த போகம் வந்து சொல்லில் அடங்காத ஒரு தனி உணர்வு. அதாவது உயிரும் சிவமும் அத்திவிதமாய் அழுந்தி அவற்ற திருவடியில இருக்கிற அதைத்தான் சொல்லுது. அப்ப பொன் புனைவார்க்கு அணி செய்தல் போல என்று சொல்ல பொன் ஒரு ஆளுக்கு ஒரு பொன் கிடைச்சா அவருக்கு எல்லாம் செல்வங்களும் கிடைச்ச மாதிரி. அது மாதிரி தான் நீங்க சிவத்தை நுகர்ந்தால் நீங்கள் அந்த போகமாகிய பெரும் பெரும் சிறப்பை பெறுவீர்கள். அப்ப விளைத்தலின் பொன்னே என விழித்த. அதான் நீங்க பொன்னே விழிச்சிருக்கு. குறி அனுபடியுங்க. படிக்கல. சரியா நான் படிக்கிறேன். குறி இடத்து கொண்டு சேரல். அணிவளர் ஆடிடத்து ஆய வெள்ளம் மணிவளர் கொங்கையை மருங்கு அகன்றது. அழகு மிக்க விளையாடும் இடத்தில் இருந்த தோழியர் கூட்டத்தில் இருந்து முத்துமணி ஆவரணங்களை அணிந்த தலைவியை பிரித்து தலைவன் நிற்கும் பக்கத்தில் தோழி சேர்த்தது. எடுக்கிறீங்களா? தினை வளம் காத்து சிலம்பெதிர் உய்ச்சிற்றின் முற்றிழைத்து சுனை வளம் பாய்ந்த துணை மலர் கொய்து தொழுதழுவார் வினை வளம் நீரள நீரணி அம்பலவன் தன் வெற்பில் புனை வளர் கொம்பர் அன்னாய் அன்ன காண்டும் புனமயிலே.
பொருள் தன்னை வணங்கி எழுகின்றவருடைய வினை பெருக்கம் அனைத்தையும் சாம்பலாகும்படி செய்ய திருவண்ணூறு அணிந்துள்ள சிற்றம்பலத்தானின் மலையில் உள்ள பூங்கொம்பை ஒத்த தலைவியே. திணையாகிய வளத்தை காத்து மலைகளில் எதிரொலிகளை அழைத்து சிறிய வீடுகளை கட்டி அருவி நீரில் பாய்ந்து நல்ல மலர்களை பறித்து அங்குள்ள மயில்களையும் காண்போம் வருவாயாக என தோழி தலைவியை தனி இடத்திற்கு அழைத்து சென்றாள். சிலம்பு மலை எதிர்குவி என்றது எதிரொலிகளை உண்டாக்கி, சிற்றில் சிறு வீடு. இந்த தத்துவ பொருள் உயிர்களின் வினை தொகுதி கெட இறைவன் நீறு அணிகின்றான் என்றதன் நயத்தை பொருந்துமாற்றையும், நீறு அணிந்த கோலம் நெஞ்சம் பிணிக்கும் எழிலுடையான் அக்கோலம் தொழுதழுவார் உள்ளத்து நீங்காது நிற்றலான் ஆண்டுள்ள வினை நீறாம் என்று பேராசிரியர் உரியால உணரலாம் அவர் அந்த இதுக்குள்ள சொல்லி இருக்கிறேன். இப்ப உயிர்களுக்கு வினை தொகுதி இருக்கிறபடியா தான் அந்த வினை தொகுதி கிடத்தான் அவர் விபூரி அணுகின்றார் உயிர்களுக்கு. அது ஒரு நயத்தோட ஏனென்றா மாணிக்கவாச இதுல என்ன பூசுவதும் வெண்ணீர்ல அந்த அவ கேள்வி ஒன்று கேட்கின மேனுண்ட இறைவனுடம் எல்லாம் திருநீர் அணிகிறாரண்டு. அப்ப அதுக்கு இந்த விட இருக்குதுல அந்த வினத்தொகுதி உயிர்களின் வினத்தொகுதி கூடத்தான் இறைவன் திருநூறு அணிகிறார். அப்ப அந்த நீரன் அந்த நாங்கள் அவர் எங்களுக்காகத்தான் எல்லாத்தையும் செய்கிறார் வினையா இருக்கிறதுக்கு என்றதுதான் இதுல நல்ல விளக்கமா போட்டு. நல்லா இருக்கு, அதை நீங்க கொண்டு வந்தது நல்லா இருக்கு கமலா. இடத்துய்த்து நீங்கள், இது எங்களுக்கு ஈஸியா விளங்குது. அதே நேரம் எங்களுக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் தான் இதுல இருக்குது. அந்த இடத்துய்த்து நீங்கள் கொழு மடத்தகை மாதரை இடத்தகத்துய்த்து நீங்கள் உற்ற வாங்கி பகர்ந்தது. மடமைத்தன்மை மிக்குடைய தலைவியை பகற்குறியிடத்து கொண்டு விட்டதன் பின் தோழி அவளை விட்டு நீங்கும் பொழுது சொன்னது. நரல் வேய் இன நினதோட்குடைந்து உக்கணன் முத்தன் சிந்தி பரல் வேய் அறையுரை கும்பன் சடிப்பரன் தில்லையன்னாய் பரல் வேய் தருவன் இங்கேனில் உங்கே சென்று உண்பார் குழல் ஈர்க்குரல் வேய் அழிமுரல் கொங்கார் தடமலர் கொண்டு வந்தே. சிவபெருமானது தில்லியை ஒத்தவளே, யான் உவ்விடத்திலே சென்று வண்டுகள் மொய்க்கின்ற மெகரந்த நிறைந்த மலர்களை பறித்து வந்து உன்னுடைய நீண்ட கூந்தலிலே சூட்டுவேன். காற்றால் ஒன்றுக்கொன்று உராய்ந்து ஒளி எழுப்பும் மூங்கில் மர கம்புகள் உன் தோளுக்கு தோட்டு முத்துக்களை சிந்தியுள்ளன. மேலும் பெருக்க கற்கள் மூடிய பாறை உனது பஞ்சு போலும் மெல்லிய கால்களுக்கு உறுத்தும். ஆகவே நீ வர வேண்டாம், இங்கேயே நில்லென்று தோழி கூறினாள். தலைவனின் தலைவியும் இப்ப இங்க கண்ண இடத்துல தலைவனின் தலைவியும் வருதண்டா மாணிக்க வாசகர் கற்பனையாக பல தலைவன் தலைவிகளையும் கற்பனையாக படைத்து எங்களுக்கு இந்த இதுகளை விளங்கப்படுத்துறாரு. அப்ப நாங்கள் அதைத்தான் இங்க தோழியும் பல தலைவன் தலைவிக்கு பல தோல்வி இருக்கும். அப்ப அப்படித்தான் நாங்க இதை பார்க்கணும், அடியார்கள் அப்படித்தான் நாங்கள் பார்க்கணும் வழிய இந்த மாதிரி பார்க்க கூட. அப்ப தலைவன் தலைவி என்றோடனே அவர் இந்த பாத்திரம் இந்த பாட்டுக்குரிய தலைவன் தலைவியைத்தான் இந்த சொல்றேன். அதுதான் அங்க அடியார்கள உறவு வேற உள்ள தலைவன் தலைவியின் அன்பு வேறு, அடியார்கள உறவு வேறு. அடியானுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு வேற, தலைவன் தலைவிக்கு உள்ள உறவு வேறு. அது என்ன தலைவனும் ஒரு அடியான் நீங்க சொல்றது சரியண்டி, அது விளங்குது. அது என்ன சரி நீங்க சொல்றது இதுல ஓகே. நீங்க இங்கே தோழி கூறினார். தலைவனும் தலைவியும் சந்திக்கும் இடம் விட்டு தோழி அகன்றாள் என்று குறிப்பு பெறப்படுகிறது. நரல் வேயினம் உராய்ந்து ஒலிக்குன்ற மூங்கில் மர கூட்டம், பரல் வேறை சிறுகற்கள் மூடிய பாறை, பஞ்சடி பஞ்சு போன்ற கால்கள், பெரன் சிவபெருமான், வாரல் என்பது வரல் என்றது, வேய்தருவன் சூட்டுவன், ஈர்க்குரல் வேயாளி குளிர்ந்த பூங்கத்தினை மூடிய வண்டுகள், கொங்கார் தடமலர் மகரந்தன் நிறைந்த பெரிய பூக்கள். தத்துவ பொருள் சிவபெருமானது தலம் பெறுதற்குரிய தலமாக கூறப்பட்டது. அண்டிபடி உவந்துரைத்தல் எது உவந்துரைத்தல் எது
உவந்துரைத்தலா ஓ ஓமண்டி தெரியலையே. தெரியுது. கொழு கண்டு போட்டிருக்கு முதல்லயே. அது ஆண்டி இது வேற வெப்சைட். நான் இது ஈஸி எங்களுக்கு படிக்க விளங்குது ஈஸியா. கொழு களிமயிற் சாயலை ஒரு சிறை கண்ட ஒளிமலத்தாரோன் உவந்துரைத்தது. களிப்புடைய மயில் போன்ற சாயலுடைய தலைவியை உறவுறமாக நிற்க கண்டு தலைவன் மகிழ்ந்து உரைத்தது. படமா சுணப்பள்ளி இக்குவடாக்கிய பங்கையக்கண் நெடுமால் என என்னை நீ நினைந்ததோ நெஞ்சத்தாமரையே இடமா இறக்கலுற்றதோர் இல்லை. ஆண்டி இது என்ன கொழுவண்டா என்னண்டா ஆண்டி? நான் அண்டைக்கு நெடுகளும் சொல்றேன். கொழுன்றது பழைய உரையண்டு என்னண்டா 7ஆம் நூற்றாண்டில தானாம் பாண்டி கோவை என்று தானா முதல் ஒன்று வந்தது. இந்த திருச்சிட்டம்பல கோவை வர முதல் பாண்டி கோவை என்று பாண்டியுள்ள அதிகேசரியர் என்று ஒரு பாண்டிய மன்னன் அவன் இந்த பாண்டி கோவையை செய்தவன். பிறகுதான் சிவபெருமான் மாணிக்கவாசருக்கு இந்த இது அந்த திருச்சிட்டம்பல கோவையை வந்தது. அப்ப அந்த பாண்டி கோவையிலையும் இந்த கொள்ளுன்றதண்டி பழைய உரை இது 7ஆம் நூற்றாண்டுல வந்தது பழைய உரை. எங்களுக்கு தர்ற பொழிப்புகள் கருத்துகள் அது பிறகு வந்தது. அப்ப அதைத்தான் என்னண்டா இப்ப இதை மாத்திரம் படிச்சாலாம் அவைகளுக்கு அந்த காலத்துல தமிழ் படிச்சபடியே அவைகளுக்கு இதுகள் விளங்கும். இலக்கண இலக்கியங்கள் படிச்சிருப்பினம். தொல்காப்பியம் இந்த தண்டியல் அது படிச்சவைக்கு இது அப்படியே விளங்குமா இதுல என்ன இருக்குன்னு. எங்களுக்கு அது படிக்காதபடியா நாங்கள் இதுகளை படிச்சுதான் படிக்கிறோம். எங்கட சிற்றறிவுக்கும் எங்களுக்கு விளங்குதான். என்ன சொல்றது, பான் போன்ற சாயலோடைய ஒருவளை கண்ட உடனே அவர் ஒடிமலை தாரோன்னு நினைச்சிட்டாவாங்க. நெடுமால் இறைவன் திருமாலண்டு நச்சாவுக்கு காதல் மிக்கவராய் இருக்கிறாங்க அந்த கருத்து. அண்டி பாட்டு முடிக்கல நீங்க முடியும் எங்க உள்ள முதல் 5 வரி வந்தது, 3 வரியும் இந்த இருக்குது. நின்றவன் ஈர்க்கையிலை வடமார் முலை மடை வாய்ந்த வந்து பங்கிற்றி வாய் மொழிக்கே முத்துவடம் பொருந்திய மார்பகங்களை உடையவளே தில்லைக்கண் என்றவனது கைலை மயிலையில் உள்ள இச்சோலை இடத்து நீ வந்து தங்கியது இம்மலையை பாம்பனையாக்கி என்னை திருமாலாக எண்ணினாயோ. யான் பிரிந்தாலும் என் மனமாகிய தாமரையை உனக்கு தங்குமிடமாக கொள்ள நினைத்ததோ கூறுவாயாக என தலைவன் கூறினான். தலைவியை திருமகளாக எண்ணி தலைவன் வியந்து பாராட்டினான். படமாசுனம் படத்தையுடைய பாம்பு புள்ளி பாம்பு படுக்கை. படமாசுனம் என்ற புள்ளிகளை கொண்ட பாம்பா. பொருள் பொழில் நிர்மலத்துக்குரிய பொழில் நின்மலத்துக்குரிய தானம். நின்மலத்துக்குரிய தானம் வந்து எழுந்தெறிய மலியை உயிரோடு கலக்கும் மெல்லணையாக நினைத்ததோ அல்லது ஆனந்த தாண்டவ தரிசனத்தை தாருகாவனத்தில் கண்ட திருமால் திரும்ப திரும்ப அச்சிவாசனத்தை எண்ணி சிவ ஆனந்தத்தை எண்ணி எண்ணி இன்புற்றது போல யானும் இயற்கை புணர்ச்சி இடந்தலைப்பாட்டின் கண் எய்திய சிவானந்தத்தை நினைத்து நினைத்து இன்புறுதலால் என்னை திருமால் என்று எண்ணினேயோ என்கின்றான் உயிர்த்தலைவன். இதன் பயன் சிவபோகத்தில் அழுந்தியவர்கள் மது உண்ட வண்டு போல அதிலே தோய்ந்து அதுவாயே இருப்பர் என்ற தன் அனுபவம் உணர்த்தவரா. நான் படிச்சதுல உள்ள இந்த எல்லா இன்பங்களையும் விட தலைவன் தலைவிக்கு உண்டாகிற இன்பம் தானா தலையானது. தாயன்பு வேறு, சகோதர வாசம் வேறு, நட்பு வேறு, ஆனாலும் அந்த தலைவன் தலைவிக்கு உண்டாகிறது சிற்றின்பம். இறைவனும் ஆன்மாவும் நிக்கிற இன்பம் தான் பேரின்பம். அது தலைவன் தலைவிக்கு அடுத்ததான் பேரின்பம். இதான் இந்த அதான் அவர் தலைவன் அடியாருக்கு வாரது வேறு அருள் இன்பம். அது இதுதான் இந்த உண்மையான அன்பை காட்டுற நிலை. இந்த ஆண் பெண்ணுக்குரிய அதான் அவர் தலைவன் தலைவியா இதை உபவிச்சதுக்கு காரணம். இல்லையாண்டி, திருவள்ளுவர் என்ன சொல்றார்? நீங்கள் இல்லறத்துல இருக்காமல் துறவரம் போகலாது. அப்ப அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த இல்லறத்தை, அதாவது இந்த அகத்துறைய காட்டி இறைவனை காட்டினம்.
இதை கடந்தால்தான் நீங்கள் இந்த இறைவன் இன்பத்தை அடையலாம். அப்ப ம். அதே நேரம் இது சிற்றின்பம். அதுக்காக தான் இந்த அகத்துறையை கொண்டு இதுக்குள்ள கூட காட்டினம் எங்களுக்கு திருக்கோவையார். திருவள்ளுவரும் அதைத்தான் சொன்னவர். காமத்து பழையவர் கொண்டது அது இல்லாமல் இல்லறம் இல்லாமல் துறவரம் இல்லை. இப்ப இந்த நின்மல துரிய தானம் என்றது நாங்கள் நின்மலமண்டா மெலமற்ற தன்மை மெலத்த நல்ல எடுத்த தன்மையில இந்த துரியத்தானம் என்றது எங்களோட உச்சியில சஹஸ்ரதலத்துல நின்று இறைவன் அதைத்தான் இந்த இதுல வந்து நீ என்னை தேர்காவனத்து திருமாலண்டு தேர்காவனத்துல திருமால் இறைவனை திரும்ப 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 நினைச்சு இன்புற்றது போல என்று சொல்லி இதுல மாணிக்கவாசகர் தன்னை சொல்றார். அப்ப இந்த இறைவனோட சிவபோகத்துல அழுந்தியவர்கள் எதுக்கு மதுவுண்ட வண்டு போல. எனக்கு நல்லா பிடிச்சிச்சு. அப்படிதான். சரி. மருங்கணைந்தல். தானா ஆண்டி நீங்களிலும் இன்றைக்கு எங்களுக்கு இது புதுசு கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஆனா அதான் நீங்க வெள்ளன வேற இதுகளை சொல்லுவோம் நீங்க வேற இல்ல ஆர்வம் இருக்கிற ஒரு விசிட்டர் உள்ள அவரோட மெனக்கட்டுட்டேன். அவனான் புடையில பிடிச்சி தள்ளாத ஆண்டி புறாக இப்ப வேண்டி படியுங்க தானா இல்லையோ. மருங்கணைத்த வாணுதல் அறிவை நாணுதல் கண்ட கோதை வேலவன் ஆதரவுரைத்தது. ஒளி பொருந்திய நெற்றியுடைய தலைவி நாணுவதை கண்டு மாலை அணிந்த வேலினை கையிலே கொண்ட தலைவன் அவளிடத்து ஆதரவாக சொல்லியது. தொத்தின் மலர்பொழில் தில்லை தொல்லோன் அருளென்ன முன்னே முத்தியின் குவளை மென்கால காந்தன் முடித்தன் அளவாள் ஒளித்து ஒத்து ஈங்கொடியின் ஒதுங்கின்றாள் மருங்கள் நெருங்க பித்தீர் பனைமுலைகாள் எனக்கு இன்னும் பெருக்கின்றதே. பொருள் கொத்துக்களை தரும் மலர்ச்சோலையுடைய தில்லையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானது அருள் போல் வந்து எதிர்பட்டு கண்ணீர் துளிகளை அதாவது முத்துக்களை சிந்தாது நின்ற கண்ணாகிய குவளைகளை கையாகிய காந்தள் பூவால் மூடி தன் அழகை அளந்து பார்ப்பது போல பக்கத்தில் உள்ள கொடியின் கண் நாணத்தால் தலைவி மறைந்தாள். அத்தகையவளின் இடை வருந்த பெரிதாக இருக்கின்ற முலைகளே மேன்மேலும் பெருப்பது எதற்காக? இது நல்லதல்லவே என்று தலைவன் கூறினான். தொத்து என்றா மலர்கொத்து, தொல்லோன் என்றா பழமையானவன் சிவபெருமான், குவளை காந்தல் என்றா பூக்கள், ஏர் அழகு மருங்கல். இல்ல கொஞ்சம் நீங்க மாறி படிக்கிறீங்க. குவளை சிவபெருமான் குவளை காந்தல் பழமையானவன் சிவபெருமான், ஏரண்டா அழகு, மலர்கொத்து தொல்லோன் மருங்குடலண்டா இடை, பித்தத்தை உடையீர், எண்ணுக்கு எதற்கு முன்வந்து அப்படி படிக்கணும். உண்டா விட்டிரண்டா அது பிழைக்கும் குமா இருக்கிறத பாத்தீங்கடா. சரி. தொல்லோனண்டா பழமையானவன் சிவபெருமான். குரான் சொல்லும் தத்துவ பொருள் அம்பலவான பெருமான் அருள் அடியார்களுக்கு வலிய வந்து முன்னிற்பது போல தமக்கு எதிர்பட்டது சிவமென வியத்தல். பாருங்க, அம்பலவான பெருமான் அருள் வந்து மெய்யடியார்களுக்கு வலிய வந்து நிற்பது போல தனக்கு எதிர்பட்டது சிவம். அவர் மாணிக்கவாசகர் சொல்ற தனக்கு சிவம் எதிர்பட்டது என்று அவர் வியக்கிறார். அவர் இது அங்க அச்சோபதியம் மற்றது அதுல எல்லாத்திலையும் ஜாத்திர பத்தி எல்லாத்திலையும் அவர் வியந்துதான் சொல்றார். அது மாதிரி இஞ்சையும் அதே இதைத்தான் சொல்றேன். இனி நான் படிக்கிறேன். நான் அப்புறம் அனுப்புறேன் அந்த எங்கட ஒழுங்கின்படி வருவாங்க. ஆங்கி அறிவு உரைத்தல் கொழு நெறி குளற்பாங்கி அறிவறிவித்தது. அழகிய குந்தலையுடைய தோழி இப்பொழுது நடந்ததை
அதாவது தலைவன் தலைவி கூட்டத்தை அறிந்தாள் என்பதை தலைவன் அறிவித்தது. அழி நீடு அழகத்தினட்டியதாது மணி அணியும் ஒளி நீள் சுரிகுழல் சூழ்ந்த ஒன்மாலையும் தன்னற களினி எனச் செய்தவன் கடல் தில்லையன்னாய்க் கலங்கள் தெளிநீயனைய பொன்னே பண்ணு கோலன் திருநுதலே நீ கள்ளை உண்ட களிமகள் என்று பிறர் கூறும் வண்ணம் உன்னை மகிழ்ச்சி அடையச் செய்த இறைவரது கடற்கரை கண் உள்ளதாகிய தில்லியை ஒத்தவளே, உன்னுடைய அழகான கூந்தலில் இடம்பெற்ற பூந்தாதும் அணிந்த அணிகளும் கூந்தலில் சுற்றிய மாலையும் இவை அனைத்தும் உன்னோடு ஒத்தவளாய தோழி செய்த கோலமே ஆகும். அழகான நுதலை உடையவளே, அதனை மாற்றிவிட்டேன் என கலங்காதே என்று தலைவன் கூறினான். தலைவன் தலைவியிடம் நீயும் நானும் கூடுகிற இந்த கூட்டம் தோழிக்கு தெரியும் என்பதை ஒப்பனை செய்வதில் நானும் அவளும் ஒத்தவர் என்று கூறுவதால், அதாவது தலைவியை உணர வைக்கிறான். அள்ளி வண்டு, அழகம் கூந்தல், அட்டிய சூடிய நறவு கள் தத்துவ சேருமான் தன் அன்பர்க்கு மிக்க களிப்பினை அருளுதல் கூறப்பட்டது. உள் மகிழ்ந்துரைத்தல். கண்மலர் கோதையை உன் மகிழ்ந்து உரைத்தது. தலைவன் தலைவியை உள்ளத்துள் நினைந்து மகிழ்ந்து உரைத்தது. செழு நீர் மதிக்கண்ணி சிற்றம் பலவன் திருக்கடலே கெழுநீர் மையில் சென்று கிண்கிணி வாய்க்கொள்ளும் கள்ள கத்த களிர் நீர் மலரிவள் யானதன் கண்மரு விப்பிரியா கொழுநீர் நறப்பருகும் பெருநீர்மை அழி குலமே. குளிர்ச்சி பொருந்திய திங்களை மாலையாக சூடி உள்ள தில்லை அம்பலவானது திருவடிகளையே பொருந்திய தன்மையால் உள் மகிழ்ந்து முகம் மலர்வது போல மொட்டு என்ற நிலையை விட்டு மலர் என்ற நிலையை அடைந்து சிறிது சிறிதாக மலரத் தொடங்கும் தேனை மிகுதியாகுடைய செங்கழநீர் மலர் இவள். நான் அக்களிநீர் மலரை ஒரு காலம் பிரியாத தன்மை உடைய அம்மலரில் உள்ள தேனை பருகும் வண்டு போன்றவன் ஆவேன் என்று தலைவன் கூறியது. கெழு நீர்மை பொருந்தும் தன்மை, கிண்கிணி வாய்க்கொள்ளும் மொட்டாய் இருந்து மலரும் தன்மை, மருவி பொருந்தி நற தேன் அழி வண்டு குலம் சாதி தத்துவ பொருள் யான் அழிகுலம் சிவகருணையை நுகரும் பரிவாகமுற்ற உயர்ந்த கழநீர் மலரின் கண் அன்றிச் சென்று ஊதாத அழி போல யான் உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே என்று உயிர் தோன்றல் சிவம் உயிர்க்கு நுகர் பொருளாதல். இதுல வேற தெய்வத்தை கும்பிடாம தனியா சிவனைத்தான் கும்பிடன்னு சொல்லி நுகர்றதுக்கு வந்துட்டார். 9 ஆயத்து உய்தல். கொழு கனகடல் அன்னகார்மயில் கணத்து புனைமடமானை புகவிட்டது. ஒலிக்கின்ற கடலையும் கார்காலத்து மயிலையும் ஒத்த தோழியர் கூட்டத்தில் மான் போன்ற தலைவியை புகவிடுத்தது. கொழுந்தாரகை முகை கொண்டலம் பாசடை விண்டு மடுவில் எழுந்தார் மதிக்கமலம்களில் தந்தன இப்பிறப்பில் அழுந்தா வகையென ஆண்டவன் சிற்றம்பலமனையாய் செழுந்தாது அவள் பொழில் ஆயத்து சேர்க திருத்தகவே. இந்த பிறவிக்கண் அழுந்தாத வண்ணம் என்னை அடிமையாக கொண்ட சிற்றப்பலத்தை ஒத்தவளே, நட்சத்திரங்களாகிய மொட்டுக்களையும் மிருகமாகிய பச்சிலையையும் உடைய ஆகாயமாகிய குளத்திலே எழுந்து விளங்குகின்ற சந்திரனாகிய வெண் தாமரை பூ நட்சத்திரங்களாகிய மொட்டுக்களுக்கு தன்னுடைய அழகை வெளிப்படுத்தியதை போல செழுமையான குரல் வண்ணம். செழுமையான இச்சோலையில் விளையாடுகின்ற ஆயத்தின் கண் தோழியர் கூட்டத்தில், ஆயத்தின் கண் என்றால் தோழியர் கூட்டத்தில் சென்று சேர்வாயாக என்று தலைவன் கூறினான்.
சந்திரன் நட்சத்திரங்களுக்கு அழகு தருவது போல தோழியர் கூட்டத்தில் அழகு தரும்படி நட்சத்திரங்களை தோழியர்களுக்கும் சந்திரனை அவக்கும் இங்க ஒரு உமானம் காட்டியிருக்கு. அழகு தரும்படி செலவியை தலைவன் சேர்த்தான் என்று கருத்து பெறப்படுகிறது. தாரகை நட்சத்திரம், முகேண்டால் முட்டு, கொண்டல் மேகம், பாசடை இலை இலை, மடுகண்டா குளம், அதுக்கு குணம் என்று போட்டிருக்கிறான் அவன். குளம், மடுகண்டா குளம். தத்துவ பொருள், சிவபோகமாகிய பேரின்பத்தை துக்க பெற்றார், மீள சிவத்தை பிரியார், ஆதலால் உயிருக்கும் சிவத்திற்கும் பிரிவில்லை, ஆயினும் அடியார் கூட்டத்துள் விளக்கம் பெறுதல் கருதி அதனை நாடுதல். தோழி வந்து கூட கொழு நெறியறு குழலியை நின்றிடத்துயித்து பிறைநுதற்பாங்கி பெயர்ந்தவர்கட்கு உரைத்தது. சுருண்ட கூந்தலையுடைய தலைவியை பகற்குறியிடத்தே நிறுத்தி நீங்கிய பிறை போன்ற நெற்றியையுடைய தோழி திரும்ப வந்து கூறியது. அரவன் சடைமிடை தலைவன் மேலேற்றி இல் பொருளுவமையாகவும் கொள்ளலாம். என்னண்டா சொல்லியிருக்கு அதுல? அரவம் சடை மிடை தலைமின் மேலேற்றி, அந்த இறைவனைத்தான் சொல்லியிருக்கு. இறைவன் இதைத்தான் அதுல சொல்லியிருக்கு. இல் பொருளுவமையாகவும் கொள்ளலாம். பொன்னனையான் தில்லை பொங்கரவ புன்சடை மிடைந்த மின்னனையான் அருள் மேவலர் பொன்மெல் விரல் வருந்த மின்னனையாய் மறியே பறியேல் வெறியார் மலர்கள் இன்னனையான் கொணர்ந்தேன் மணந்தாள் குளரற்கு எய்வனவே. பொருள், அசைந்து ஓடும் மான்குட்டியைப் போன்றவளே, இறைவன் பொன்னை ஒத்தவன், தில்லைக்கண் பாம்பு சூடிய சடையைக் கொண்டு மின்னலை ஒத்தவன், அவனது அருளைப் பெறாதவர்களைப் போல உன்னுடைய மெல்லிய விரல்களை வருந்த மெல்லிய அரும்புகளைப் பறிக்க வேண்டாம். உன்னுடைய கூந்தலுக்கு பொருத்தமான நல்ல மனம், உன்னுடைய கூந்தலுக்கு பொருத்தமான நல்ல மனம் பொருந்திய பூக்களை நான் கொண்டு வந்துள்ளேன், அதனை சூடிக்கொள்வாயாக என்று தோழி கூறினாள். மறி மான்குட்டி, வெறி மனம், பொன் அணையான் பொன்னை ஒப்பான். தத்துவ பொருள், பொன் எல்லாவற்றையும் தருதல் போல போகம் முத்தி உட்பட எல்லாவற்றையும் சிவபெருமான் தருதல் கூறப்பட்டது. முன்னுக்கு வந்துச்சு. ஓகே, சுவாமி இல்லையா? இல்ல. ஆடிடம் புகுதல் கொழு தனி விளையாடிய தாழ்குழல் தோழி பனிமதி நுதலியோடு ஆடிடம் படர்ந்தது. தனியே விளையாடிய அழகிய கூந்தலையுடைய தோழி அழகான நெற்றினையுடைய தலைவியோடு ஆயத்தார் விளையாடிய இடத்துக்கு சென்றது. அருகால் நிறை மலரம்பாள் நிறை அணிந்தேன் அணியார் துருகான் மலர் தொத்து தோகை தொல்லாயம் மெல்ல பூக சிறுகால் மருங்குள் வருந்தா வகமியின் சிரத்தின் உருகால் பிறர்க்கு அரியோன் புலியூரன்ன ஒண்ணுதலே. என்னுடைய தலைவியின் மீது வைத்த தன்னுடைய திருவடி, என்னுடைய தலையின் மீது வைத்த தன்னுடைய திருவடியை பிறர்க்கு அரிதாக செய்பவனுடைய தில்லையை ஒத்த ஒளியுடைய நெற்றியுடையவளே, அழகான மலர் கொத்துக்களை உன்னுடைய வண்டுகள் நிறைந்த 5 வகையாக பிரித்து பின்னப்பட்ட கூந்தலில் அணிவித்தேன். ஆதலால் நீ சிறிய இடை வருந்தாவண்ண மெதுவாக சென்று தோழியர் கூட்டத்துக்குள் புகுவாயாக என தோழி கூறினாள். 6 கால்களை உடைய வண்டு, 5 வகையாக பின்னப்பட்ட கூந்தல், துரு நெருங்கிய மருங்குள் இடை, நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் என்றாங்கு பல பிறவிகளில் ஈட்டிய புண்ணிய பயனால் என் தலையில் சூட்டப்பெற்ற திருவடியை பிறர் சூட்டிக்கொள்ள
புண்ணியன் செய்யாமை என் சிரத்தின் உருவால் பிறர்க்கு அறியேன் என்றால் எமக்கு கிடைத்த பேறு வேறு எதற்கு கிட்டும்? தொல்லாயம் என்றது வழிவந்த அடியார் கூட்டத்தை. அனுபடி தனி கண்டு உரைத்தல் கொழு வேயொத்த தோழியை ஆயத்து உய்த்து குனி சிலை அண்ணலை தனி கண்டு உரைத்தது. மூங்கிலை ஒத்த தோழியர் கூட்டத்தாரிடையே விட்டுவிட்டு வில்லை ஏந்திய தலைவனை தனியே கண்டு தோழி சொல்லியது. தளங்கும் அருவி எம் சீரூர் பெரும இது மதுவும் கிளங்கும் அருந்தி இருந்து எம்மோடு இன்று கிளந்து குன்றர் முழங்கும் குரவை இரவிற்கண்டு ஏகுக முத்தன் முத்தி வழங்கும் பிரான் எரியாடே தென் தில்லை மணி நகர்க்கே. தலைவனே, அருவிகளை உடைய இச்சிற்றூர் இவ்வூரின் கண் நாங்கள் உண்ணுகின்ற தேனையும் கிழங்கையும் எம்மோடு நீயும் தங்கியிருந்து உண்டு புறவர்கள் ஆடுகின்ற குரவை கூத்தை கண்டு களித்து முத்தியை வழங்கும் முதல்வனும் ஊழி தீயின் கண் ஆடுகின்றவனும் ஆகிய சிவபெருமானது தில்லை நகர்க்கு நாளை செல்வாயாக என்று தலைவனிடம் தோழி கூறினாள். தளங்கும் ஒலிக்கின்ற மது தேன் கிளந்து எழுந்து குரவை கூத்து வகை முத்தன் மும்மரங்கள் இல்லாத இறைவன். வரைவு கடுதலாவது மனைவியை பற்றி அறிவித்தல். மனவினை பற்றி அறிவித்தல். அது என்ன போட்டிருக்கு? காலத்தில் தீயின் கண் என்று ஆடுதல். புரட்டி தள்ளுவது. அதனால என்ன ஏதோ அதுல மறைச்சிருக்கிறது என்ன ஒரு கோடு போட்டு சத்தியப்பொருள். சிவபெருமானது அநாதி முத்தித்தன்மை பேரருள் உடைமை முடிவிலாற்றல் உடைமை புறப்பட்டதுடன் கடந்து யாவரும் அறியும்படி. அது ஏதோ அதுக்குள்ள வந்து இது வந்து சிவபெருமான் அநாதி முத்தித்தன்மை பேரருள் உடைமை முடிவிலாற்றல் அவற்ற எண்குணங்களை சொல்லி இருக்கு. எண்குணத்துல தளங்கு மாதிரி விசூர். அதையோ அதுல வந்துட்டு என்னன்னு தெரியல. படிங்க பருவங்கூறி வர விளக்க. இதுல தெரியுது பாருங்க. உங்களுக்கு வர இல்லையா ஆண்டி? கடைசி 2 லைன் ஆண்டி நீங்கள் தட்டுங்க. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதெல்லாம் படிங்க. அடுத்தது படிக்கட்டும். எனக்கு உங்களுக்கு விளங்குதோ? பருவங்கூறி வரவுரைத்தல் கொழு மாந்தளிர் மேனிங்கை வரைந்து எய்தாது ஏந்தல் இவ்வாறு இயங்கல் என்றது. அடுத்து மேலிடுங்க. மாந்தளிர் போன்ற மேனியுடைய தலைவியை திருமணம் செய்து கொள்வதற்கு அன்றி இந்த வழியில் வராதே என்று தோழி தலைவனிடத்தில் கூறினாள். அதாவது விருந்துண்ட நீ உன்னுடைய வீட்டிற்கு சென்று பிறகே திருமணம் செய்து கொள்வதற்குத்தான் இந்த வழியில் வர வேண்டுமே அன்றி தலைவியை பார்ப்பதற்கு வரல் வேண்டாம் என்றது. தள்ளிமணி சந்தம் முந்தி கருகண் கரிமரும்பே தெள்ளினரு வந்திசை திசைவாயும் மலச்சிலம்பாவள்ளி மலையன்ன மால்விடையோன் புலியூர் விளங்கும் வள்ளி மருங்குல் வருந்துவ போன்ற வனமுலையே. பொருள் நிலத்து தோன்றும் மணிகளை ஆற்றின் இருமருங்கும் தள்ளி சந்தன மரங்களை புரட்டி யானையின் கொம்புகளை அலைத்து தேனாறாது திசைகள் தோறும் பாய்கின்ற மலைக்குரிய தலைவனே, இறைவனின் வெள்ளி மலையை ஒத்த பெரிய விடையேற்றினை அதாவது காலையை உடையவனது தில்லை நகர் போல விளங்கும் தலைவியின் இடையே முலைகள் வருந்துவது போல் பொருந்தின. எனவே விரைவில் திருமணம் செய்து கொள்வாயாக என்று தோழி கூறினாள்.
தலைவனின் மலையில் உள்ள பூக்களில் தேனானது மிகுதியாக ஓடி மேற்கூறிய செயல்களைச் செய்தன என்பது வருணனை சிறப்பாகும். தலைவியின் பருவ உயர்வைக் கூறி அவளை விரைவில் திருமணம் செய்து கொள் என்று தோழி தலைவனை வற்புறுத்துகின்றாள். கரியண்ட யானை தெள்ளி அலைத்து நறுவம் தேன் மால் பெரிய வள்ளி கொடிய போன்ற தலைவி வரைவொடு வருதல் மனவினைக்குரிய நிலைமையோடு வருதல் வனம் அழகு. இப்ப இந்த மால் சில இடத்துல திருமாலா நாங்க பாவிக்கிறாங்க, சில இடத்துல மால்ன்றது மயக்கும் வரும். இதுல மால் பெரியன்றதுக்கு வந்திருக்கு. அப்ப நாங்கள் அது நாங்கள் அப்படித்தான் நினைக்கிறோம். மற்றது வள்ளி கொடி போன்ற தலைவர் நீங்க வள்ளி கொடியன்னு சொன்னீங்க, அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடும். வள்ளி கொடி போன்ற தலைவி. பொருள் வெள்ளி வெள்ளி மலை என்ன மால்விடை என்றது அறத்தின் சிறப்பு கூறியவாரா. வெள்ளி மலை என்ன மால்விடை என்றது வரவு உடம்படாது மிகித்து கூறன் வரவிரை கடைய வாணுதல் தோழிக்கு குரல் பண்ணும். விலைமலர் தாரோன் மிகித்துரைத்தது திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய தோழிக்கு நறுமணம் மிக்க மாலையை அணிந்த தலைவன் பறித்து கூறியது வரவு மனவினை. மாடம் செய் பொன்னகரும் நிகரில்லை இம்மாதற்கு என்ன பீடஞ்செய் தாமரையோன் பெற்ற பிள்ளையை குள்ளலாரை கீடஞ்செய் தென்புறப்பு கெட தில்லை நின்றோன் கைலை கூடம் செய் சாரல் கொடிச்சிலையென்றோ நின்று சாரல் கொடிச்சி என்றோ நின்று கூறுவதே. மாடங்களை வைத்து செய்ய பெற்ற தேவலோகமும் இவளுக்கு ஒப்பில்லை என்று சொல்லும் வண்ணம் அளவு படைத்தவள் தலைவி. அவள் தாமரை ஆகிய பீடத்தில் மேல் இருக்கும் பிரமன் பெற்ற பிள்ளை ஆவாள். அவளை தன்னை வணங்காதவர்களை புழுக்களாக செய்து நினைத்தவர்களுக்கு புறவியை கெடுக்கும் வண்ணம் தில்லையில் எழுந்தருளி இருப்பவனது கைலமலையின் கண் கூடமாக செய்ய பெற்றுள்ள சாரலின் கண் வாழும் கொடிச்சியாக கூறலாகும். மாடம் மேல் மாடங்கள் பொன்னகர் தேவருலக அமராவதி உள்ளவர் நினையாதவர் உள்வார் நேக்கிறவர் உள்ளவர் நினையாதவர். கீடம் புழு கூடம் மன்றம் தில்லை மன்றம் போன்றது. கொடிச்சி தலைவி பீடம் செய் ஆசனமாகிய கொள்றது ஆசனமாக கொண்ட பிரமன் பெற்ற பிள்ளையாகிய கொஞ்சம் மேல குரல் பண்ணுங்க என்ன மூடிக்கொன்னிக்கு பிள்ளையாகிய அதுல ரிஸ்கார் மாதிரி வந்து உயர்ந்ததற்கு எளிதில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கொடிச்சி விளங்கு போல கூறலாமா என்று வருந்தி அவளை வரைந்து கொட்டுவது அவ்வளவு எளிமையுடையது அன்று என்று கூறுகிறான். தாகியம்மை வானவர் போல கூறுவாயின என சிவபெருமான் இதை சிவபெருமானை நினையாதவரை வினை வழி புழு பிறப்பினராக செய்து அதுல இன்னும் அழிஞ்சு தேவரின் உயர்ந்த கூறப்படும். அதுல அந்த பாட்டுல சொன்ன உள்ள தன்னை நினையாதவே அவளுக்குமே புழுவா. அடுத்த நான் படிக்கிறேன். உண்மை கூறி வரவு கடாதல் 2000 இடைக்கலானே வந்தவ கல்வரை நாடனில்லது உரைப்ப ஆங்கவள் உண்மை பாங்கி பகர்ந்தது மலைக்குரிய தலைவன் மனஞ்செய்து கொள்ள தயங்கி உரத்தமையால் அவன் தோழி தலைவியின் உண்மை நிலையாம் எளிமையை கூறியது. கடாதல் என்றா கூறுதல் அறிவித்தல். வேழி தந்த வெண்முத்தன் சிந்து பைங்கார்வர மீன் பெரப்பி
செய்தந்த வானகமானும் சிலம்பதன் செவடிக்கே ஆய்தந்த அன்பு தந்தாட்கொண்ட அம்பலவன் மலையில் தாய் தந்தை காணவர் ஏனல் எங்காவல் இத்தாழ்வரையே பொருள் மூங்கில் உதிர்த்த வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் பசுமையான சோலைகள் மூடியுள்ள கருமையான மலையின் பாறையில் நட்சத்திரங்கள் பறந்து காணப்படுவதால் தூரத்திலிருந்து ஆகாயமானது அண்மையில் இருப்பது போல் தோன்றும் மலையை உடைய நாடனே. எம்முடைய தாய் தந்தையர் ஆராயப்பட்ட அன்பை தந்து எம்மை அடிமையாகி கொண்ட சேருமானின் மலையில் வாழ்கின்ற காணவர்களே, அம்மலையில் உள்ள திணைப்புனம் எம் காவலுக்குரியது. ஆதலால் எங்களை மேம்படுத்தி கூற வேண்டியதில்லை. கார்வரை மலையில் உள்ள பாறை மீன் நட்சத்திரங்கள் கீழே உள்ள பாறையை மேலே உள்ள ஆகாயம் போல் காட்டுகின்ற மலையுடைய தலைவன் என்பதால் மலைக்காட்டில் வாழுகின்ற தலைவியையும் தோழியையும் முன்பாடலில் தேவலோக பெண்களாக தலைவன் கூறியதை மறுத்து இப்பாடலில் தோழி தங்களை எளிமைக்குரியவர்களாக காட்டுகிறாள் என்பதாம். வேய் மூங்கில் ஆய் தந்த அன்பு திருவடியின் இயல்பை ஆராய்ந்தமையால் உளதாம் அன்பு சேய் தந்த சேமியை காட்டி நின்ற தத்துவ பொருள் சேருமான் தன்னை நினைவார்க்கு தன்னையே விரும்பி நிற்கும் அன்பினை தந்தறுதல் கூறப்பட்டது. அனுபடி. ஓமம். வருத்தம் கூறி விரைவு கடாதல். கனங்குலை முகத்தவள் மனங்குலை உணர்த்தி நிறைவளை தோழி விரைவு கடாயது. கனமான குலையாகிய காதணியை அணிந்த தலைவியின் மனவருத்தத்தை உணர்த்தி வளையல்களை அணிந்த தோள்களை உடைய தோழி தலைவனை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியது. விரைவு கடாதல் என்றால் மனைவிக்கு வற்புறுத்தி கூறுதல். ஓகே. மன்னும் திருவருந்தும் வரையாவிடின் நீர் வரை வென்று உண்ணும் அதற்கு தளர்ந்தொழிவாடுதிர் உம்பரெல்லாம் பண்ணும் புகழ் பெறமன் பரஞ்சோதி சிற்றம்பலத்தான் பொன்னங்களில் வலுத்தார் புலன் என்ன புலம்புவனே. தலைவனே, நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் திருமகள் போன்றவளாகிய தலைவி வருந்துவாள். நீயோ திருமணம் செய்து கொள் என்றால் உள்ளம் தளர்ந்து உடல் பலம் குன்றி வாடுகிறாய். தேவர்களுக்கெல்லாம் மேலான புகழை உடைய தலைவனும் பெரும் சோதி வடிவாகிய சிற்றம்பலநாதனும் ஆகிய இறைவனின் திருவடிகளை வணங்க மாட்டாதவருடைய அறிவை போல நானும் தனிமையிட்டு வருந்துகின்றேன். என்ன செய்வது என்று தோழி தலைவனிடம் கூறுகின்றாள். திருமகள் போன்ற தலைவி. உம்பர் தேவர் வலுத்தர் என்றால் வணங்காதவர்கள். புலன் அறிவு. தலைவியின் தலைவன் வருத்தத்தையும் கண்ட தோழி தானும் வருந்துவதாக கூறி அதன் மூலம் திருமணம் செய்ய தலைவனை வற்புறுத்துகின்றாள். பன்னும் என்றால் துதிக்கின்ற பரமன் மேலானவன். பரஞ்சோதி எல்லா பொருட்களுக்கும் அப்பால் உள்ள ஒளி. புலன் அறிவு. தத்துவ பொருள் சிவபெருமானை வளர்த்தாதவர் துணையின்றி துயர் உறுதல் கூறப்பட்டது. அவருக்கு துயரும் துன்பமும் இருக்கும். தாய் அச்சங்கூறி வரைவு கடாதல் மடத்தகை மாதற்கு அடுப்பென அறியா குரல் பண்ணுங்க. அறியா வேட்கண் பாங்கி ஏற்க உரைத்தது. தலைவியின் பருவம் வளர்ந்ததைக் கண்டு தாய் அஞ்சுகிறாள் என்று கூறி தேல் போன்ற கண்களை உடைய தோழி தலைவனை திருமணத்திற்கு வற்புறுத்தியது. பனித்துண்டம் சூடும் வடர்சடை அம்பலவன் உலகம் தனித்துண்டவன் தொழுந்தாளோன் கைலை பயில் சிலம்பா கனித்தொண்டை வாய் சிகதிர்முலை பாரிப்பு கண்டு வாச்சி கனித்தொண்டை வாச்சி கனித்தொண்டை வாச்சி கதிர்முலை பாரிப்பு கண்டு
கண்டு அழிவுற்று இனி கண்டிலம்பாற்று சிற்றிடைக்கு ஏற்றஞ்சும் எம்மனையே. அவளோட வளர்ச்சியை கண்டு பயப்படுறான். குளிர்ச்சியுடைய சந்திரனை அணிந்துள்ள சடே உடைய அம்பலவனும் உலகம் முழுவதையும் தனியே உண்டானவனாகிய திருமால் வணங்கும் திருவடையை உடையவனும் ஆகிய சிவபெருமானது கைலை மயிலையின் கண் உள்ள தலைவனே, கொவ்வை கனி போலும் சிவந்த வாயுடைய தலைவியின் முலைகள் வளர்ந்த பருவத்தைக் கண்டு மனம் மருந்தி எம்முடைய தாய் தலைவியின் சிற்றிடைக்கு ஒரு பற்றுக்கோட்டை காணவில்லையே என்று அஞ்சுகிறார். அதனால் என்ன நடக்குமோ என்று அறியேன் என தோழி தலைவனுக்கு கூறினாள். பனி குளிர்ச்சி, கனி கொவ்வைக்கனி, பராமரிப்பு வருத்தம், முலையின் வளர்ச்சியால் வருந்தும். அந்த வருத்தத்தை தீர்க்க பற்றுக்கோடாக திருமணம் செய்ய வேண்டும் என்று தாய் நினைத்து வேறு யாருக்காவது திருமணம் செய்து விடலாம் என்று கூறி தலைவனை மடக்குது உள்ளே. தலைவன் அதை நான் வாய்ச்சி விடுறேன். தலைவனை தோழி திருமண வற்புறுத்தியது. தோழி திருமணம் செய்ய வற்புறுத்தியதாக்கும். துன்பமன்றது பிறை சிலம்பு அணந்து தலைவன் இங்கு பாட்டிட தலைவன் சிவருமான் இடங்களில் கிளவி தலைவனாம் வரும் பராமரிப்பு வருது. ஐயோ கடவுளே. வேறுபாட்டால் இவளது கிளவி தலைவனையும் வரும். ஓகே, அத தத்துவ பொருளை வாசிங்க. அது வரையில 1-2 தான் வருது. அதுவும் கொஞ்சம் மேல எடுங்க, கொஞ்சம் மேல. அதாவது அந்த பிறைக்கு அடியையும் இந்த அதாவது பிறைக்கு முடியையும் யாருக்கு அடிய கொடுத்தவர்? மாயோனுக்கு அடியையும் கொடுத்தமை கூறிய பிரமனுக்கு தலையையும் முடியையும். அது பிறைக்கு முடியையும் பிறை சந்திரனுக்கு முடியலதான் இருக்குது. யோகத்துக்கு என்ன மாயோனுக்கு அடியையும் கொடுத்தமை கூறிய மக்களால் சிவம் கொண்டான் வெளியோரினும் மெலியோருக்கு மிக அருளல் கூட. அப்ப சிவம் வந்து யாருக்கு பிறைக்கு முடிய கொடுத்த மாதிரி இந்த அதாவது வெளியோரினும் பார்க்க மெலியோருக்கு உண்மையான அன்பு கசிந்து உள்ள முருகி மெலீறவருக்குத்தான் அவற்றை அருள் கூறப்பட்டது, வெளியோருக்கு அல்ல. அதான் எனக்கு விளங்குது. சரியா? அவரை நினைத்து வல்லமை உள்ளவைக்கு அல்ல, அவரை நினைத்து உருகிறவைக்குத்தான் காட்சி. மெலியோருக்கு பிச்சரி அறிவித்து தனா ஓம் இச்சரி அறிவித்து விரைவு கடாதல் கொழு வெறிசரி நுதலை எழுத்து விளங்குது இல்லையா உங்களுக்கு தனா? வெச்சரி நுதலியை இச்சரி உரைத்தது. வில் போன்ற நெற்றியுடைய தலைவியை, அதாவது தாய், இல்லத்தில் அடைத்து வைத்திடுவாள் என்று தோழி தலைவியிடம் கூறியது. இச்செறிதல் அந்த வெளியில் செல்ல விடாது வீட்டில் தங்க வைத்து விட. விளையாட நரவினைவு ஓன்றெந்தமர் மால் பியற்றும் விளையாட விற்பாவுற்று நோக்கி எம்மெலியவலை போய் விளையாடல் என்றாள் அன்னை அம்பலத்தான் புறத்தில் தீ விளையாட நின்றே விளையாடி திருமலைக்கே. கூட்டில் தேனிகள் பறந்து விளையாடுவதைக் கண்டு தேன்கூடு முறிந்தலைமையை அறிந்து கண்ணேணியை வீடுகள் தயார் செய்யும் மூங்கில் மலை நாட்டை உடையவனே, என் தாய் தலைவியை உற்று பார்த்து, நீ முப்புறங்களை தீயினால் எரிக்க அம்பு விடுத்த தில்லை அம்பலவாணனது மலைப்பக்கத்தில் சென்று விளையாடாதே என்று கூறிவிட்டாள். நீ அறிவாயாக, அதாவது என்று தோழி தலைவியிடம் கூறினாள். விளைவு ஓர்ந்து தேன் முதிர்ந்தமை அறிந்து தமர் வீடர்
மால்பு வழி இங்கு கண்ணினி. அகுதாவதென்னா அகுதாவது மூங்கிற் புதரிடத்து தக்கதொரு மூங்கிலை கணுக்களின் கால் வைத்து ஏறுதற்குரியதாகச் செய்யப்படுவது. தத்துவ பொருள். விளையாடி என்றதனால் சிவபெருமான் எல்லாவற்றையும் தனக்கு விளையாட்டாக கொண்டு எளிதிற் செய்தல் கூறப்பட்டது. அதனால அப்படித்தானே பிள்ளைகள் பெருசானா சொல்றானே அங்க இங்க போகாதே அதான் தேன் கூட்டுல தேனீக்கள் பறந்து சென்றா அது அங்க தேன் வந்துட்டுது முதிர்ந்துட்டு தேன் அடை வச்ச புராணம் தேனீக்கள் வெளியில மொச்சு கொண்டிருக்கும் இல்ல அதுக்கு மட்டும் உள்ளுக்க வைக்கவே இல்லை. தேனி தேன் நிறைஞ்சிருந்தோன்னா வெளியில கிஞ்சா கிஞ்சாண்டு காட்டி கொடுத்துருக்கேன். அப்ப தேனி பறக்கிறத பார்த்தோன்னே வேடர்கள் வந்து கண்ணேணியை தான் வைப்பினம் கண்ணு பாப்பினம் வேடர்கள். அது மாதிரி பெண்கள் வந்து கர்ப்பம் அடைஞ்சோன்னா மற்றவ பாப்பினம்ன்றதுதான் என்ன. அதான் சொல்றாவாம் அங்க போய் கிட்ட விளையாடாத இவன் கொண்டு பக்கம் போகாதுன்றா. நல்ல இன்ட்ரெஸ்டிங் தானே. எப்படி இலக்கியம் தான் அந்த தமிழ் எப்படி அத விளையாடி இருக்குதாண்டு. நாங்கள் நினைக்கிற ஊத்த பேச்சு முந்தி சொல்றான் என்ன தேடி இதுக்கு வந்து கடாவுறான். சும்மா இருக்கும். தமிழ் நினைவுரைத்து வரவு கடாதல். இதானே இதான் அவ படிச்சது இல்ல நான் தான் விப்பர் என்று ஒளிவேலவர்க்கு வெளியே உரைத்தது. வில் போன்ற நெற்றியுடைய தலைவியை தமர் அதாவது தந்தை அண்ணன்மார் உறுதியாக எச்சரிப்பர் என்று வேலையேந்திய தலைவனுக்கு தெளிவுறது. சுற்றும் சடைக்கற்ற சிற்றம் பலவன் தொழாது தொல்சீர் கற்றும் அறியலரின் சிலம்பா இடை நைவது கண்டு எற்றும் திரையின் அமிர்தை இனித்தமர் இச்சரிப்பர் மற்றும் சிலவல சீரூர் பகர்பெரு வார்த்தைகளே. சிலம்பா சுருண்ட சடைகளுடைய தில்லையம்பலவனை முற்புறவியில் வணங்காமையால் இப்புறவியில் நூல் பல கற்றும் இறைவனின் புகழை அறியாதவர் போல முலச்சுமை தாங்காது இடைவருந்த பாற்கடலில் தோன்றிய அமுதத்தை ஒத்திய தலைவியை இப்பொழுது தமரும் இச்சரிப்பர். மேலும் எமது சிற்றூரில் அவளை பற்றிய அலர் தூற்றுகின்ற வார்த்தைகளும் சில உள என்பதை அறிவாயாக. அதாவது என்று தோழி தலைவனிடம் கூறினார். கற்றும் அறியலர் என்பது கற்றதனால் ஆய பயனென் கொள் எனத் தொடங்கும் திருக்குறள் கருத்தை நினைவுபடுத்துவதாம். நைவது வருந்துவது எற்றும் திரை கடல் வார்த்தை அலர் தூற்றுவது கல்வி கற்றும் இறைவன் புகழ் அறியாது வருந்துவர் போல முளை பெருத்ததால் தாங்கும் பற்றுக்கோடு இன்றி இடை வருந்தியது என உவமை விளக்கப்படுகிறது. தொழாது முற்புறவியில் தொழாமையால் சிலவென்பது சிவவென்பதோ சிலவோ தொழாமையால் சிலவென்பது அதுல சிலவென்பது வந்திருக்குது. தொழாமை முற்புறமே தொழாமை சிலவென்பதுக்கு போடுகிறோம். தாங்கள் இன்ன வார்த்தை அறியாமையான் பலவென்பது சிலவென்பது தாங்கள் இன்ன வார்த்தை அறியாமையான் பலவென்பது எல்லாம் சொல்லுதலாம். பெருவார்த்தை என்றது வெளிப்பட்ட காலத்து பெரும்பலியை தருவது போல என்றது. சுயர்மானது பெருமையை உணர்தல் முன்னெத்தவமுடையோர்க்கு அன்றி ஆகாமை கூறப்பட்டது. உயிர் சிவத்தை அடையாவிடின் துறவ முன்னை தவம் முத்தவ பயனால கிடைத்ததுதான் எங்களுக்கு அந்த சிவருமாண்ட பெருமையை நாங்க உணரலாம். பிறப்பு பலன் இல்லாடி எங்களுக்கு அந்த பழைய தொடர்ச்சி இந்த காலம் கிடைச்சிட்டு அதுதான் அதைத்தான் நாங்கள் இதுல விளங்கிக்கணும். அப்ப உயிர் சிவத்தை அடையாவிடின் பிறவி துன்பம் தொடரும். நாங்கள் இப்படியாவது சேர்ந்து ஒரு 4-5 பேர் இதை படிச்சவங்களுக்கு ஏதோ விளங்கிக் கொள்றோமோ அவரை அறிய துடுக. ஆனா அவர்
நாங்கள் எவ்வளவுக்கு அறிய அறிய ஆராய எங்களுக்கு கேள்விகள் அதுவும் வரும் அவ்வளவுக்கு உண்மையா தாரு. எல்லாத்துக்குள்ளேயும் இந்த திருக்கோவையார படிச்சா இன்னும் ஒன்றலாம் அவரோட. ஓ ஓ இதுதானாம் கடைசி இது திருக்கோவையார் இல்ல நாங்க தேட தேடனும் அவர் எனக்கு காட்டி எங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறார். காட்டி கொண்டிருக்கிறேன். நான் சரியா கஷ்டப்பட்டேன்னா அந்த அது இந்த உண்மை நிலை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டனான்றது இப்பதான் தெரியுது. ஆமா இது ஒன்றே திருப்பி திருப்பி நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்கட மனம் பக்குவப்படும். இல்ல மற்றதுகளையும் சும்மா பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். ஃப்ரீயான நேரம் பார்க்கலாம். நாங்கள் இதை படிப்போம். முழுக்களும் இதுக்குள்ளே இருக்குது. அடங்கிட்டு தானு இதை அதான் பெரிய ஒரு சந்தோஷம். நான் நேற்று முழுக்க எல்லாத்தையும் கணக்க வந்தது. இது நல்லா இருக்கு கமலா. இன்னும் கொஞ்சம் விரிவா இன்னொரு புத்தகத்துல இருக்கு. ஆனா இது காணும். இப்ப நாங்க என்ன சொல்லுங்க, நான் அதையும் பார்த்து இதையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுதான் நல்ல இது எங்கட தரத்துக்கு காணும். இது எங்களுக்கு விளங்குது வடிவா விளங்குது. விளங்காத வார்த்தை விளங்குது இல்ல. அப்ப கஷ்டம் இது எங்களுக்கு சந்தோஷம் எனக்கு. எதிர்கொள் கூறி வரைவு கடாதல் ஏந்தலை தோழி ஏந்தலை முன்னி கடியாமாறு நொடிக என்றது. பாப்பா அதுக்கு என்ன சொல்லி? அழகிய ஆபரணங்களை கொண்ட தோழி தலைவனை எதிர்பட்டு விரைவில் திருமணம் செய்து கொள் என மேலும் வற்புறுத்தியது. வழியும் அது அன்னை என்னின் மகிழும் வந்து எந்தையும் நின் மொழியின் வழி நிற்கும் சுற்றம் முன்னே வயம் அம்பலத்து குழி உம்பரேத்துமம் கூத்த குற்றாலமுற்றும் அறிய கிளி உம்மவே பனைத்தோள் பல என்னோ கிளக்கின்றதே. தாயானவள் என்னை போலவே மகிழ்வாள். உலகியல்வாள் நீ மறுத்து நின்றாலும் உன் தகுதி நோக்கி முன்னே வந்து தந்தையும் என் மொழியை ஏற்பார். நீ வரைவதற்கு முன்னமேயே எம்முடைய சுற்றத்தாரும் வசமாவார்கள். தேவர்கள் துதிக்கின்ற தில்லையம்பல பெருமானது குற்றாலத்தில் உள்ளவர்கள் அறிந்த உம்முடைய பனை போலும் தோள்களை தலைவி அடைவதே சிறந்த வழியாகும். பலப்படச் சொல்வது ஏன் என்றால் தோழி புலி திரண்டு உம்பர் தேவர் கிளி பொருந்திய உம்மவே உம்முடைய வழியும் அது உபாயமன்றி முறைமையும் திருமணம் வேண்டுதலே. என்னை போல தத்துவ பொருள் உயர் சிவத்தோடு இயைவதற்குரிய வழியை அறிந்தால் தடையாக இருந்த மறைத்தலாகிய திரோதாயம் உபகாரமாக செயல்படும். இங்க வந்துட்டு இதுகள் உபகாரமாக செயல்படும் என்பதா. இப்ப திரோதாயம் மறைஞ்சுதான் அது போய்க்கல. அப்ப அருள் சக்தி கிடைக்கும். 21 வெறுகோள் கூறி வரவு கடாது கொழு என்னேர் துணிவு இன்னது என்றது. எதிர்கோள் கூறி வரவுரை கடாவும் தலைவன் வரவுடன் படாமை கண்டு எம்முடைய தமர் துணிந்த செயல் இது என்று தோழி ஏறுகோள் கூறி தலைவனுக்கு உரைத்தது. கொஞ்சம் குரோல் பண்ணுங்க. படையார் கருங்கண்ணி வண்ண பயோதர பாரமும் தூணிடையார் மெலிவு பாரமும் நுண்ணிடையார் மெலிவு கண்டு அண்டர்கள் முல்லை வேலியம்மூர் விடையார் மறுப்பு திருத்தி விட்டார் வியன் தென்புலியூர் உடையார் கடவி வருவது போலும் உருவினதே. படக்கருவி போன்ற கண்ணினை உடைய தலைவியின் முளைப்பாரத்தையும் இடையினது மெலிவையும் கண்ட எம்முடைய தமர் முல்லை கொடிகளை வேலியாக உடைய எம்முடைய ஊரின் கண் காளைகளின் கொம்புகளை சீவி கூர்மைப்படுத்தி விட்டார்கள். அந்த காளைகளோ சிற்றம்பலத்தான் ஏறி வருகின்ற இடபத்தை ஒத்த உருவமுடையவை. இனி என்ன நடக்குமோ என்று தோழி தன்னுடன் கூறியது. காளையை அடக்கியவர்களுக்கு தலைவியை கொடுப்பர் என்று முள்ளென்றத்து இயல்பு நிலைமரபு வெளிப்படுகிறது. படை வேற்கருவி பயோதரம் முலை அண்டர்கள் ஆயிரளாகிய தமர் விடையார் இடையர்கள் கடவி செலுத்துதல்
மறுப்பு கொம்பு திருத்தல் சீவுதல். அந்த காலத்துல காளையர் கொம்ப சீவி விடுறது அதுல வெற்றி விடுறதுதான் பொம்பளைகளை குறுக்குறது. அப்படி எல்லாரும் ரெடியா இருக்கணுமா மானவடியா நீ கவனமா கொள்ளண்டு இறைவன்கிட்ட தலைவி சொல்றாங்க. தோழி சொல்றா அங்க எல்லாரும் ரெடியா இருக்கணும். அதுக்கு முதல் நீ முந்தண்டு தனித்தத்துவ பொருள் பொறிகளாகிய ஏறுகளை வென்று அடக்கி தம்மளி நடக்க செய்து சிவத்தினிடமே அன்பு செய்வார்க்கு சிவத்தை சார்ந்த பேரின்பம் எய்துதல். அவ இங்க பாருங்க ஆண்டி, பொறிகளாகிய ஏறுகளை வென்று நாங்கள் அங்க அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு கொடுமை செய்து இந்த பொறிகள் அடக்கி இறைவனை அடைகிறண்டால் லேசான காரியம். இந்த மாணிக்கவாசர் பாடுகிற பாட்டை காட்டியா நாங்கள் முதல் படியிலேயும் இல்ல படிக்க போறோம். ஐயோ கிடந்து உற்றுகிறார் கிடந்து. நாங்கள் அந்த பொறிகளாகிய ஏறுகளை வென்றாதான் கம்பளி எவ்வளவு கருத்து படியிலே இன்னும் வேற இல்ல படியில போய் நிக்கிறோம். ஏதோ அறிகிறோம் இப்படி இருக்கின்றது அவ்வளவுதான். அயலுரைத்து வரைவு கடாத கொழு கயல்புரை கண்ணியை அயலுரை உரைத்தது. கயலையொத்த கண்களையுடைய தலைவியை நாளை வரவு செய்வான் வேண்டி வேற்றவர் வருவார் என்று தோழி கூறியது. அயலுரை அயலார் உரைத்த உரை அது பொன் புனைவோம் என்றது. உரைப்பனை என்ன கை கொன்றோன்று தெரியுது இல்லையா பாட்டு பொருள் நான் கொஞ்சம் பெருசாகி இங்க கொஞ்சம் தள்ளிக்காரங்க அடங்குது இல்ல. உரைப்பனை என்ன கை கொன்றொன்று உரைத்த உரை ஊர்தெரித்த நெருப்பனை அம்பலத்து ஆதியை உம்பர் சென்று ஏத்தி நிற்கும் திருப்பனையோரனையானை பொன்னானை புனைதல் செப்பு பெருப்பனை பொறுப்பனை முன்னின்று என்னோ வினையேன் யான் புகழ்வதுவே. இத படிச்சு பழக எங்களுக்கு பாட்டின் பொருள் தந்த பாட்டுக்கு விளங்கு. இதுல பாருங்க அந்த சரிங்க தெரியும் தானே. ஓகே. ஒரு தோற்றத்தால் பனைமரத்தை ஒக்கும் கையையுடைய யானையின் தோலையுரித்து வலிமை மிக்க முப்புறங்களை எரித்து சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள ஆதியாம் முதல்வனை தேவர்கள் சென்று வழிபட்டு நிற்கும் திருப்பனையூர் என்ற ஊரை ஒத்த தலைவியை அயலவர்கள் நாளை பொன் புனைதலை அதாவது திருமணம் சொல்லிட தீவினையை உடைய நான் தலைவனிடம் சென்று கூறத்தக்க செயல்கள் யாவை அறியேன் என்று தோழி கூறியது. என்று தோழி கூறியது. உரு வடிவம் கைக்குன்று யானை உறவூர் வலிமையாகிய முப்புறம் பொன்னானை புனைதல் நாளை புனைதல் நாளை பொன்னணி பூணும் திருமண நிச்சயம். தத்துவ பொருள் காலம் தாழ்த்துவதால் ஆன்மாவிற்கு அன்பில்லை என்பதன்று மற்றவர் சொல்வதற்கு முன்னால் ஆன்மா சிவத்திடம் இருக்கும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாம். தினை முதிர்வு உரைத்து வரவு கடாத ஏனல் விளையாட்டு இனி இல்லைன மானல் தோழி மடந்தைக்கு உரைத்த தோழி அயலுரை உரைத்து வரைவு கடாவ தலைவன் தினை முதிராமையின் இது வரையும் காலம் அன்றாதலின் அயலார் பொன் புனைதலை விரைந்து செய்யார் என நினைந்து செல்ல மற்ற நாள் தோழி தினை முதிர்ந்தமை கூறி வரைவு கடாது. மாதுடங்கொண்டு அம்பலத்து நின்றோன் வடவான் கையிலை போதுடங்கொண்ட பொன்வெங்கை தினைப்புனம் கொய்க என்று தாதிடங்கொண்டு
பொன் வீசி தன் கல்வாய் சொரிய நின்று சோதிடங் கொண்டுதம் மைக்கடு வித்தது தூமொழியே. பொருள், தூய மொழியுடைய தலைவியே, உமையவளை இடப்பாகங்கொண்டு எல்லோரும் காண தில்லையம்பலத்தில் ஆடுகின்ற சிவபெருமானது வடக்கின் கண்ணதாகிய பெரிய கைலமலையின் கண் பூத்த வேங்கை மரமானது திணைப்புணத்தை கொய்க என்று தன் பூந்தாதினை தூவி தேனை சொரிந்து சோதுடங்கூறி எம்மை கடுத்து விட்டது. இனி என்ன செய்வது என்று தோழி தலைவியிடம் கூறினாள். இப்பாடல் தலைவியிடம் தோழி கூறுவது போல மறைமுகமாக அல்லாதுற்ற மறைமுகமாக சிறப்புறமாக நின்ற தலைவனுக்கு கூறி வரைவு கடாவியதாம் மலரும் பருவத்து அரும்பு மலர் பொன் பொன்மலர்களை வீசி வேங்கை பூத்து கார்காலத்தை உணர்த்தியது. தத்துவ பொருள், மாதினை இடங்கொண்டு அம்பலத்து நின்றது தன் எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வரும் பேரின்ப வெள்ளத்தினை நேரே பெறமாட்டாத உயிர்கட்கு அவள் பெற்று வழங்குதற் பொருட்டாதலின் சிவபெருமான் தனது அருளின் வழியே ஆனந்தத்தினை, அதான் திருவருள் வழி, அதைத்தான் அங்க மாதினை இடங்கொண்டு சிவபெருமான் தனது அருளின் வழி ஆனந்தத்தினை வழங்குதல் கூறப்பட்டதா. பகல் வரல் விலைக்கு வரைவு கடாதல் கொழு அகல்வரை நாடகனை பகல் வரல் என்றது. அகன்ற மலைநாட்டை உடைய தலைவனை பகற்குறிக்கு வராதீர் என தோழி கூறியது. வடிவார் வயல் தில்லையோன் மலையத்து நின்றும் வருதேன் கடிவார் களி கண்டு நின்றலர் தூற்ற பெருங்கணியார் நொடிவார் நமக்கினி நோதக யான் உமக்கு என்னுரைக்கேன் தடிவார்த்தினை எமர்காவேம் பெரும இத்தன்புனமே. பொருள், அழகுமிக்க வயல்கள் சூழ்ந்த தில்லையில் இருப்பவனாகிய சிவபெருமானது பொதிய மலையின் கண் நின்று வருகின்ற தேனீக்களும் மனத்தை ஆராய்கின்ற வண்டுகளும் பூக்களை குடைந்து தூற்ற அப்பூக்களை உடைய வேங்கை மரங்கள் திணை கொய்யும் பருவத்தை நினைவூட்டுகின்றன. தலைவனே, ஆதலால் நான் உமக்கு என்ன சொல்லுவேன்? உம்முடைய சுற்றத்தார் திணையை அறுத்து விடுவார்கள், நாங்களும் இத்திணை புனத்தை இனி இருக்க மாட்டோம். எனவே நீ பகற்காலத்தில் வர வேண்டாம் என தோழி தலைவனிடத்தில் கூறினார். வடிவு அழகு தேனீக்கள் கணியார் வேங்கை மரத்திற்கும் பெரிய சோதரருக்கும் உரிய சொல்லாம். அந்த கணியார சோதரர்கள் கணிக்கிறவே தானே, வேங்கை மரத்துக்கும் வருகுது. நோதக துன்பத்தை தர தடிவார் அறுப்பார்கள், காவேம் காத்தல் செய்யோம் கடி விளக்கம் பொருந்திய வார் நீண்ட ஒழுங்கினை உடைய. தத்துவ பொருள், தில்லையோன் மலையத்து வாழ்வார் சிறப்பு கூறிய முகத்தால் சிவபெருமானை அடைந்தோர் பிறர்க்கு இன்னா செய்யாமையும் செய்யின் அது செய்யப்பட்டாரது நன்மை கருதியதாலும் கூறப்பட்டன. இன்னும் ஒரு 5 பாட்டோட இதுலதான் அந்த மரக்கருணை செய்தவைதான் சிலர் அதுகளையும் ஓரளவுக்கு கொண்டு வர்றது. அதான் பிள்ளை அத ஓமா காட்டி இருக்கு காட்டி அதானோ எல்லாம் வெறிச்சோடிப்போம், நாங்க சந்திப்பு தெரிய வரும், அனுடைய வர வேண்டாம்னு சொல்றா. அதைத்தான் இங்க சொல்லி இருக்கிறார். தில்லையோன் மாயத்து வாழ்வார் சிறப்பு கூறிய முகத்தால் சிவபிரானை அடைந்தோர் பிறர்க்கு என்ன செய்யாம செய்யின் அது செய்யப்பட்டால் நன்மை கருதியால் கூறப்பட்டது. திருக்குறளையும் கொண்டு வச்சு விளங்கப்பட்டது சொன்னது. ஒரு 5 பாட்டு தான். இந்த 11வது அதிகாரம் முடிய அதை முடிச்சு விடுவோம். படியுங்க. 5 6 தான். சரியா. 2வது 13வது அதிகாரத்துல முடியுது. 30 ஏதோதான். 25 நீங்க படிச்சீங்கள் இல்ல? இல்ல அவக்கு நீங்களே படி. 25 திணையோடு வெறுத்து வரவு கடாதல் தன் புனத்தோடு தளர்வுரு பண்புனை மொழிப்பாங்கி வகர்ந்தது. குளிர்ந்த திணைப்புணத்தோடு தோழி வருந்தி பண் ஓசை பொருந்திய சொற்களை தலைவன் கேட்குமாறு உரைத்தது. நினைவித்த
வைத்து தன்னை என் நெஞ்சத்து இருந்து அம்பலத்து நின்று புனைவித்த ஈசன் பொதியின் மலைப்பெரும்பன் விரும்பில் தினை வித்தி காத்து சிறத்து நின்றோமுக்கு சென்று சென்று வினைவித்து காத்து விளைவுண்டதாகி விளைந்ததுமே தன்னை நினைக்கச் செய்து என் மனத்து எழுந்தருளி தில்லை சிற்றம்பலத்திலிருந்து என்னால் தன்னை புகழுமாறு செய்து கொண்ட சிவபெருமானது பொதிகமலை பொறுப்பனிடம் வைத்து ஆசையினால் திணைகளை விதைத்து அதற்கு கெடுதல் வராத வண்ணம் காத்து சிறந்த எமக்கு தீவினைகளை விதைத்து காத்து குரோல் வண்ணங்கும் துன்ப உளவை தந்தது போல் திணை விதத்து என்ன செய்வோம் என தோழி கூறியது. திணை விதற்க போய் அது வினையாக விளைந்தது என்பதை அடியொற்றி பாடு. அதாவது தோழியின் தலைவியும் திணைப்பயிரை விளைவித்து காத்தவர்களுக்கு அது சீக்கிரமே விளைந்து அறுவடை நிலையை உண்டாக்கி தலைவனை சந்திக்க முடியாத வண்ணன் தீவினையை தந்ததா. அந்த திணையை விதைச்சு கதியிலே அது திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அந்த பாட்டு தான் இந்த பாட்டுக்கு பொருள். திணையை விதைத்தாலே என்ன பயன்? அதுக்கு கதியில எல்லாம் திணை முத்தி கிடக்குது வாங்கன்னு சொல்றான். நாங்க சந்திக்க முடியாம போச்சு, என்ன பலன் என்று கேட்கிறோம். நிலையை உண்டாக்கி தலைவனை சந்திக்க முடியாத வண்ணம் தீவினையை தந்தது என்ற பொருள் பெறப்படுகிறது. புனைவித்து என்னை தானே புகழுமாறு செய்வித்த விளைவித்து தீவினையை விளைவித்தது. பெருப்பின் விளைத்து பெருப்பான் திணை விதைத்து அது பயிரானது தீவினையா போச்சாம அவைக்கு கெதியில வளர கொடுத்தபடியா அவைய சந்திக்க விடாம புலங்கள் போன புற அவ சொல்றாதான் தலைவன் இனி வராத இதெல்லாம் பட்ட வழியா இருக்கு எல்லாருக்கா பாப்பேன். தத்துவ பொருள் வினை நுகர பெற்று முதிர்ந்தன பயனூட்டும் பருவம் பெற்றன என்பதான். வேங்கையோடு வெறுத்து வரைவு கடாத கொழு நீங்கு இனி நெடுந்தகையென வேங்கை மேல் வைத்து விளம்பியது. பெரிய தகைமையினுடைய தலைவனே, நீ போய் விடுவாயாக, இனி வராதே என்று கூறுவாள் போன்று வேங்கை மரத்தோடு வெறுத்து தோழி கூறியது. கனைகடற் செய்த நஞ்சுண்டு கண்டார்க்கு அம்பலத்து அமிழ்தாயி வினைகிடச் செய்தவன் வெண்டோய் கையிலை மயிலனையாயி அடைகிடச் நனைகிடச் செய்தனம் மாயின் நமைக்கிடச் செய்திடுவான் தினைகிடச் செய்திடுமாறும் உண்டோ இத்திருக்கணியே. கனி இல்ல திருக்கணி பொருள் ஒலிக்கின்ற கடலிலிருந்து தோன்றிய நஞ்சை உண்டு தில்லை அம்பலத்தில் கண்டு வழிபட்டவர்க்கு அமுதமாய் நாம் ஈட்டிய வினைகளை கெடச் செய்கின்ற சிவபெருமானின் ஆகாயத்தை தீண்டும் கைலை மலையில் வாழும் மயிலை ஒத்தவளே அரும்பாக இருந்த பொழுதே வேங்கையின் அரும்பை கெடுத்திருந்தோம் என்று இப்பொழுது இவ்வேங்கை மரம் நாம் தினையுறுக்குமாறு மேலடங்க கடைசி லைன அரும்பாக இருந்த பொழுதே வேங்கையின் அரும்பை மேலடங்க அரும்பை கெடுத்திருந்தோம் என்றால் இப்பொழுது வேங்க மரம் நாம் திணை இருக்குமாறு இப்ப வேங்க மரம் பூத்திருக்குது. ஆரம்பத்தில் கெடுத்திருந்தோம் என்றா இந்த பூத்திருக்காது வேங்க மரம் என்று அவர் அவசரப்படுத்துறார். இறைவனை அடைகிறதுக்கு கெதியன் வாண்டவன் தான் என்று தோழி கூறினாள். தோழியின் கூட்டாக அமைந்த இப்பாடல் தலைவியிடம் கூறுவது போல அமைந்து ஒரு பக்கம் மறைந்து நின்ற தலைவனுக்கு கூறப்பட்டதா.
தினை அறுக்கப்பட்டு விட்டதால் காவல் செய்து கொண்டிருந்த நாங்கள் காவலை முடித்தோம். முடித்தோம். ஆதலால் எங்களை காண வராதே, அதாவது என்று தலைவனுக்கு கூறுவது போல் இப்பாடல் அமைந்துள்ளது. கண்டார்க்கு என்ற வழிபடுவார்க்கு, வினை கெட என்ற முன்பு ஈட்டிய பல வினை, நடை கெட அரும்பு கெட, திணை கெட என்ற திணை அறுக்க, கனி என்ற வேங்கை மரத்தை குறிக்கும். வேங்கை என்ற பசுகரணங்கள். வேங்கைக்கு பசுகரணங்களை சொல்லி இருக்கிறார். அப்ப இவ்வளவு சுகங்களுக்கு இவ்வளவு நாளும் வேங்கைன்னு படிச்சிருக்கிறோம். இந்த பாடலுக்கு தான் அது வருகுது. என்றாலும் அந்த பசுகரணங்க அவ்வளவு ஒரு அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அது பொருள் கொள்ளும். இந்த பாடலுக்கு தான் வந்திருக்கு. என்றாலும் எனக்கு ஒரு அதிசயமா இருக்கு. எங்களோட பசுகரணங்களை உணர்ந்து வேங்கைக்கு. ஓ மை காட். தத்துவ பொருள். கூர்முள் வேலை முனையிலே அது கால்வர வயிற்காதே, அதுபோல வினையாகிய வேங்கை அரும்பிய போதே கெடுத்திருந்தேமாயின் இன்று நமக்கு இந்த தீவினை விளைந்திராதே என்று திருவருள் உயிர் மீது கொண்ட இரக்கத்தால் கூறி உயிரை தவம் செய்க. பதிகரணமாகும் பதியின் குஞ்சு உயிர் மீது கொண்ட இரக்கத்தால் கூறி உயிரை தவம் செய்க. அந்த பதிகரணமாகிய வேங்கைய இப்ப பதிகரணமாக்க சொல்லிருக்கு. பதியின் நிழலிலே நிற்க என விரை. மாணிக்க வாசகர் இத பாடல எழுதி இருக்கிறார். எங்களுக்காகத்தான் இவ்வளத்தையும் எழுதி அதுக்காகத்தான் அவரை விட்டுட்டு போனவர் சேர்மா. இரக்கமுற்று வரைவு கடாத செழுமலை நாடற்கு கள்ளுமலுற்று இறங்கியது. அழகிய மலை நாட்டை உடைய தலைவனுக்கு தம் இரக்கம் கூறி தோழி வரைவு வேண்டியது. வலுவா இயலும் மலையர் விதைப்பமற்று யாம் வளர்த்த கொழுவார் தினையின் குழாங்கள் எல்லாம் எம் குழாம் பணங்கும் செழுவார் களத்தில்லை சிற்றம் பலவரை சென்று நின்று தொழுவார் வினை நிற்கிலே நிற்பதாவது இத்தொல்புணத்தே. விதைக்கும் பருவத்தும் கொய்யும் பருவத்தும் தவறாது தொழிலைச் செய்கின்ற நம்முடைய சுற்றத்தார் விதையை விதைக்க அதில் தீங்கு போகாது நாங்கள் வளர்த்து காக்க விளைந்த தினையுடைய கதிர்கள் அனைத்தும் எங்கள் கூட்டஞ்சென்று வணங்குகின்ற நெடிய கழலையுடைய தில்லியம்பலன் சென்று தொழுகின்றவர்கள் வினை கெடாது நின்றாலும் இத்திணைப்பினத்தில் முன்சொன்ன கதிர்கள் நிற்காது அறுக்கப்பட்டு விடும் என்று தோழி கூறினார். சிற்றம்பலத்தை தொழுதவர் வினை நில்லாது, அதுபோல இத்திணைப்புனத்தில் திணைக்கதிர்களின் நில்லாது அறுக்கப்பட்டு விடும் என்பது பொருள். வலுவா இயல் பருவம் தவறாமல் செய்யும் தொழில் எம்மெலையர் என்பது உறவினர், குழாம் என்றது திணைக்கதிர்கள். அப்ப தத்துவ பொருள் என்ன சொல்லுது? தில்லப் பெருமானை தொழுவாரது வினை நில்லாதொழிதல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொய்தமை கூறி வரைவு கடாதல் கொழு நீடிரும் புனத்தினி ஆடேம் என்று வளைவு தோன்ற உரை செய்தது. நீண்ட திணை புனத்தில் இனி விளையாடோம் என்று கூறி விரைவில் வந்து கொள்வாயாக விரைவில் வரைந்து கொள்வாயாக என தோழி கூறியது. பொறுப்பார்க்கு யாம் ஒன்று மாட்டேம் புகழ புகழ் எமக்காம் விருப்பார்க்கு யாவர்க்கும் மேலற்கு மேல் வரும் ஊர் எரித்த நெருப்பார்க்கு நீடு அம்பலவர்க்கு அன்பர் குல நிலத்து கருப்பற்று விட்டன கொய்தற்ற தின்றி கடிப்புனமே. புகலிடமாய் இருக்கின்றவர்க்கு எல்லாருக்கும் மேலானவர்க்கு ஆகாயத்தில் பறந்து திரியும் முப்புரங்களை எரித்த நெற்றிக்கண்ணாகிய நெருப்பை உடையவர்க்கு
ஊழிதோறும் அழியாத அம்பலத்தை உடையவர்க்கு உரிய அன்பர்கள் கூட்டம் பிறவிக்கு காரணமான உலகப்பற்றினை விட்டு அகன்றாற் போல எங்கள் காவலை உடைய இந்த திணைப்புணமும் திணை கொய்ய பெற்றது. ஆதலால் தலைவனுக்கு இனி யாம் ஒன்று கூறுவதற்கு வெண்மை பெற்றிலேம் என்று தோழி சிறைப்புறமாக கூறியது. புகலிடம் அன்பர் குலம் அடியவர் கூட்டம் நிலத்துருகப் பெற்று உலகத்தில் பிறவிக்கு காரணமான பற்றினை விட்டு கரு பிறவி கடிப்புனம் காவலை உடைய புனம் தத்துவ பொருள் சரியை ஆதி 3 சரியை கிரியை யோகம் என்பன இவை இறைவனுக்கு செய்யும் பணியும் பூசையும் யோகமாகிய தியானமும் சிவஞானத்தை பயப்பென. இவற்றை கடந்து எனின் சிவஞானம் கைவந்தது என்பதாம். ஞானம் கைவரவே உலகியலும் தலைமையும் தன் இன்பமும் கருதாதே சிவத்தோடு அனவரதமும் ஒன்று நிற்றலாகிய வரைவே புதியத்தக்கது என்று விளக்கியதாம். என்ன விரதமண்டா என்ன என்ன ஒரு பாட்டு படிப்போம். படிகனுரமும் பவள செவ்வாயும் கடிகமிழ் பூந்தாமரை போட்கையும் துடிடையும் அல்லும் பகலும் விரதம் ஒவ்வொரு நாளும் என்னண்டி சிவத்தோடு விரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாரும் சிவத்தோடு அனவரதம் ஒன்றிலாகிய வரவே என்றா சிவத்தோடு அனவரதமும் ஒன்றிலாகிய வரவே சிவத்தோட அந்த நிலையில் அன்ற நிலையாத்தான் இருக்கணும். அதான் உடனே அனவரதமும் கொண்டு படிக்க அந்த பாட்டு தானே அருமை கூறி வரவு கடாதல் கொழு மறைப்புற கிளவியின் சிறப்புறத்து உரைத்தது. சிறப்பு உரத்து மறத்து பிரிது ஒன்றை கூறும் சொற்களாலே தினப்புலத்தை விட்டு அகறுவதை பறவையின் மேல் வைத்து தோழி கூறியது. பரிவு செய்து ஆண்டு அம்பலத்து பயில்வோன் பரங்குன்றின் வாய் அறிவு செய்தால் உணத்து ஐவனம் கொய்யவும் இவ்வனத்தே பிரிவு செய்த அரிதே கொள்க பேயொடும் என்னும் வெற்றி இருவி செய்தாலின் இருந்து இன்று காட்டும் இளங்கிளியே. எமக்கு இறங்கி எம்மை ஆட்கொண்டு சிற்றம்பலத்தில் அழிந்தருள் இருக்கின்ற சிவபெருமான திருப்பரங்குன்றத்தில் அருவிநீர் ஓடுகின்ற இப்புனத்தில் உண்டான ஐவன நெல்லை கொய்யவும் நெல்லை கொய்யவும் அதான் அறியப்பட்ட தாளில் கிளிகளே நீங்கள் தங்கியிருந்து நட்பு செய்தால் பேயோடு ஆயினும் பிரிவு அருதாக இதனை உளங்கொள்வீர்களாக என்று தோழி கூறினாள். நெல் விளைந்திருந்த காலத்தில் கதிரில் விழுந்த கிளிகள் பேயோடு நட்பு கொண்டது ஆயினும் பிரிவரிது என கூறுவது. பேயோட நட்பு கொண்டாலும் பிரிய இயலாதான். ஆனா இறைவனோட நட்பு கொண்டா இப்படி பிரிய போறாண்டதான் என கூறுவது. தலைவனும் இப்பினத்தே தலைவியை கூடியதால் பிரிய முடியாதவனாய் நாம் போயின பின்னும் இங்கு வந்து வருந்து வரே என குறிப்பு பொருள் பெறப்படுகிறது. பிரிவு கருணை ஆண்டு அடிமையாய் ஐவனம் ஒரு வகை நெல் நெல்லுன்ற ஒரு பேர் ஐவகை. இங்கு திணையை குறிக்குது. அங்க நெல் இல்ல திணைதான். இங்க வெற்றி செயல் இருவி திணை கொய்யப்பட்ட பின் நிற்கும் தாளடிப்பாக்கம். பெயல் கூட அங்க குடிகொள்ளுமாம் அந்த நேரம். அப்படி சிநேகம் வந்தா அதுகள் கூட பெரிய கஷ்டப்படுங்களாம். நாங்கள் என்னன்னு பிரிவோம் அந்த பிரிவாற்றாமே கூறுகிறான். தத்துவ பொருள் நெல் விளைந்து இருந்த காலத்தில் கதிர்கள் விழுந்த கிளிகள் பேயோடாயினும் பிரிவது என்பதை உட்கொண்டு நெல் அறுத்த பிறகும் தாளில் வந்து தங்கி அத்தத்துவத்தை எமக்கு புறப்படுத்துகின்றன என்றால் திருவருட்தோழி. இதன் கருத்து எம்முடைய இதுவரை பழகிய காதலர் இனி என்ன செய்ய போகிறார்? கிளி போல விடாக்காரனாக விளங்க வேண்டும் என்று குறிப்பித்தவாராம் என்று உரைத்தாள். பேயோட சிநேகம் வச்சாலும் விடையலாராம். ஆனா இறைவனோட இந்த சிநேகத்தை எப்படி விட போறோம்னு அவ கவலை கொள்ளுறான்.
மயிலொடு கூடி வரைவு கடாத கொழு நீங்கரும் புனல்விடு நீள்பெருந்துயரம் பாங்கி பகர்ந்து பருவரல் உற்றது. நீங்குவதற்கு அருமையான திணைப்புனத்தை விட்டு நீங்குகின்ற பெரிய துன்பத்தை தோழி கூறி தங்கள் துயரத்தை உரைப்பதன் மூலம் தலைவனை வரைவுக்கு தூண்டுதல். கணியார் கருந்தின்று முற்றிட்டு யாம் சென்றும் புனமே மணியார் பொழில்காள் மறந்திர் கண்டீர் மன்னும் அம்பலத்தோன் அணியார் கையிலை மயில்காள் அயில்வேல் ஒருவர் வந்தால் துணியாதன துணிந்தார் என்னும் நீர்மைகள் சொல்லுமேனே. பொருள்: வேங்கை மரத்தின் எண்ணம் இன்று முடிந்தது, நாங்களும் செல்கின்றோம். கரிய திணைப்புனமே, மணிகள் நிறைந்த பொழில்களே, வேங்கை மரத்தோடு நீங்கள் பழகுவதால் எம்மை மறந்து விடுவீர்கள். இல்ல, இதுல படிச்சாங்க வேங்கை அண்டு பொறிகள் அண்டு முதல் படிச்ச வேங்கை மரத்தோடு நீங்கள் பழகுவதால் நம்மை மறந்து விடுவீர்கள். அழகா சொல்ற. நிலைபேட்டையுடைய தில்லியம்பலத்தனின் கைலை மலையில் வாழும் மயில்களே, வேலையேந்திய தலைவன் வந்தால் துணியக்கூடாத சேலை துணிந்தனர் என்று கொஞ்சம் மேலே என்று சொல்லுங்கள் என்று தோழி மயிலை பார்த்து கூறும் வண்ணம் தலைவனுக்கு திருமணத்தை தூண்டினாள். துணியாதன துணிந்து பிரிதலும் பிரிந்து ஆட்டி இருத்தலும். தோழி மயிலை பார்த்து பிரிதலையும் பிரிந்து ஆட்டி இருத்தலையும் நாங்கள் செய்கின்றோம் என்று கூறுவதால் ஒரு பக்கத்தில் இருக்கின்ற தலைவன் கேட்டு வரைந்து கொள்வான் என்று பொருள் புறப்படுகின்றது. கணியாரண்டா வேங்கை மரம், கருத்தின்று முற்றிட்டு என்றா பூத்து திரை கொய்யும் காலத்தை அறிவிப்பது. மணியார் பொழிலன்னா மணி நிறைந்த பொழில்கள். அயல் வேல் ஒருவர் என்றா பிறர் துணையின்றி வேலே துணையாக வருபவர். துணையாதன அண்டா அன்புடையார் செய்ய துணியாதவை. அவை பிரிதலும் அண்டா பிரிந்து ஆட்டி இருந்தலமாம். மரத்தீர் அண்டா எம்மை மறப்பீர். தத்துவ பொருள்: உயிர் சார்ந்ததன் வண்ணமாதலின் உலகப் பற்றினை சார்ந்தலை விட்டுவிட்டு சிவத்தை சார வற்புறுத்தியது. நல்ல வேறுங்க. சார்ந்ததன் வண்ணம் வரம்பு வெனங்கண்டு வருந்தல். மென்புனம் விடுத்து மெல்லியல் செல்ல மின்பொலி வேலோன் மெலிவுற்றது. மென்மையான திணைப்புனத்தை விட்டு தலைவியும் தோழியும் சென்றதன் பின்னர் தலைவன் புனத்துக்கு வந்து வருந்தியது. பொதுவினில் தீர்த்து என்னை ஆண்டோன் புலியூர் எனன் பொறுப்பே இதுவெனில் என்னென்றிருக்கின்றவாறு எம் இரும்பொழிலே எது நுமக்கு எய்தியது என் உற்ற நீர் அறை ஈண்டு அருவி மதுவினில் கைப்பு வைத்த ஆளொத்த வாமற்று இவ்வான் புனமே என்னை புறசமய பொதுவிலிருந்து தவிர்த்து ஆட்கொண்டு தில்லியம்பலத்தில் எழுந்திரளி இருக்கும் சேர்மாண்டிய மலை இதுவாயின் இன்று இது இருக்கின்ற தன்மையே எம்முடைய பெரிய சோலையே இன்று உனக்கு வந்த துன்பஞ்சாது. மேலும் இப்புனத்தில் அருவியாய் விழுகின்ற தேனில் இனிய சுவை இல்லாது கைப்புச்சுவை உள்ளது போல தோன்றுகிறது. எது எவ்வாறு என்று தலைவன் வருந்தி கூறினான். தலைவி இல்லாத திணைப்புனமாக இருப்பதால் இத்தகு வறுமை காட்சி தோன்றியதாம். பொது பல்வேறு சமய சூழலில் அகப்பட்டு உயிர் இதுவோ அதுவோ என்று மயங்கும் நிலை. மது, தேன், கைப்பு, கசப்பு அதுவோ இதுவோ வழி என்று மயங்கி பொதுவான் என்ற நிலைமையை நீக்கி நம்மை ஆள்பவன் சிவனேன உறுதியாக நிற்றல் பொதுவர அடிமை செய்திடும். அதாவது மீனாட்சி அம்மன் அந்த பிள்ளை, அந்த மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் இருக்குத்தானே, அதுல சொல்லி இருக்கா.
பதிநோக்கி வருதல். வருந்துதல். எனக்கு அதோட முடியுது அன்னைக்கு. அதான் பதிநோக்கி வருந்துதல். மதினுதல் அறிவை பதி புகழ் அரிதன மதினனி கலங்கி பதி மிக வாடியது. ஓகே. பிறைச்சந்திரனை ஒத்த நெற்றிய உடைய தலைவியின் ஊருக்குள் செல்லுதல் அரிதாகுமே என அறிவின் மிக்குடைய தலைவன் வருந்தி கூறியது. ஆனந்தமாக்கடலாட சிற்றம்பலம் அன்ன பொன்னின் தேனுந்த மாமலைச் சீரூர் இது செய்யவாவது தில்லை வானுந்து மாமதி வேண்டி அழும் மளப்போலும் மன்னோ நான் உன் தளர்ந்தனன் நீயும் தளர்ந்தனை நன்னெஞ்சமே. பொருள்: ஆனந்தமாக இறைவன் ஆடுகின்ற சிற்றம்பலத்தை ஒத்த பொன் போன்ற தேன் அருவி பாய்கின்ற பெரிய மலையினை சார்ந்த சிறிய ஊர் இது. நல்ல நெஞ்சமே, இவ்வாறு இந்த ஊர் அண்மையில் இருந்தாலும் நம்மால் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை. ஆகாயத்தில் உள்ள சந்திரனை எடுத்துத்தா என்று அழுகின்ற பச்சை குழந்தை போல நீயும் அந்த ஊருக்குள் செல்வதற்கு நினைந்து தளர்ந்துள்ளாய். என் செய்வது அதனால் நானும் தளர்ந்தேன் என்று தலைமை நெஞ்சை பார்த்து கூறியது. தண்ணி அவர்கிட்ட இதோட கதைக்கிறேன். ஆனந்தமாக்கடல், ஆனந்தமாக ஆடுகின்ற இறைவன். வானுந்து, வானத்தில் செல்லுகின்ற. அழுமலம், அழுகின்ற மழலை. தத்துவ பொருள்: சிவத்தை அடைய தேவையான பரிபாகமின்மை கண்டு வருந்துதல். அவருக்கே இந்த நிலை. இது இப்ப பகற்குறிமுட்டிட்டு இனி நாங்க 14வது அதிகாரம். இப்ப இதுல இந்த என்ன சொல்லினோம்? இதுல இந்த ஆனந்தமாக்கடல் என்றது அவர் ஆதி நடு அந்தமில்லாத ஆனந்தமாக்கடல். இதுல வெற்ற அந்த துரியாதீத ஆனந்தமாக்கடல், இந்த துரியாதீத நீலையே இதுக்குள்ள அவர் எடுத்து காட்டுறது. ஆனந்தமாக்கடல் ஆடும் சிற்றம்பலம் என்ன பொன்னத்தை. சிறப்பு. மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.